நீங்கள் பிரிவு ஏற்றிங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி பிறந்தீங்கல்ல, அதனால் பிரிவு இருக்குது. போன ஜென்மம் இருக்கிறதுனால அடுத்த ஜென்மம் இருக்க போதெல்லாம் இல்லை. பிறந்தவே என்ன இருக்குதே, பிறந்த ஒவ்வொருத்தருமே பிரிவு எடுத்தவங்க தான். பிறந்த ஒவ்வொருத்தருமே ஆடு பிரிவு ஏற்றுக்குதா? ஆமாம். மாடு பிரிவு ஏற்றுக்குதா? ஆமாம். நெல் பிரிவு ஏற்றுக்குதா? பிறப்புன்னு ஒன்று வந்து அது பேர் என்ன ஆகுது? பிரிவு இருக்குது. இந்த பிரிவில் ப்ரொமோஷனு டீப்ரொமோஷன்லாம் இருக்குதான்னா ஆமாம் இருக்குது. ப்ரொமோஷன் மட்டும்தான் இருக்குது கடவுள் சமூகத்தில். டீப்ரொமோஷன் யாருக்குன்னா நானே பண்ணிக்கிறது. உங்களுக்கு நாளில் ஏன் குத்து வச்சுக்கிறேன்? நல்ல இவ்வளோ பிரிவு ஏற்றுக்கிறியே, இவ்வளோ தூரம் தாண்டி வந்துக்கிறியே, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துட்டு போடா, தேர்ந்தெடுக்கிற உரிமையோடு இருந்துட்டு போ. என் படைப்புகளை நீ என்ன பண்ணிட்டு போ, கொண்டாடிட்டு போ, மகிழ்ச்சியாக இருந்துட்டு போ. எனக்கு நன்றி சொன்னால் உனக்கு என்னவோ கிடைக்கும். இதுக்கு தான் உனக்கு பிரீதியே. உனக்கு எதுடா தேர்ந்தெடுக்கிற உரிமை குத்தாருன்னா, நீ தேர்ந்தெடுத்தல் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உனக்கு நல்லதை தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுக்கணும்? உனக்கு நல்லது. எது உனக்கு நல்லது? அப்போ தேர்ந்தெடுத்தல் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கின ஒரு மனுஷன் எனக்கு போதிக்கிறான்னு எனக்கு புரியணுமா இல்லையா? நான் எவ்வளோ கற்றுறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு இதை தான் புரிய வைக்கவே பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் என்ன புரிய வைக்கிறேன்னா, நீங்கள் எதோ உனக்கு இப்போ படிச்சிங்க புரிஞ்சுக்கினீங்கல்ல, அது எதுக்கு? உங்கள் தேர்ந்தெடுத்தல் உரிமையை பிடுங்குறாங்க. நான் இருக்கிறேன், உங்கள் தேர்ந்தெடுத்தல் உரிமையை நான் பிடுங்குறேன். ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே வானாக்கா சஸ்தகத்துக்கு வரலாமா வரக்கூடாதா? வந்து தான் ஆகணும்னு கட்டாயத்து மாதிரி. அப்போ தேர்தல் உரிமை என்ன ஆயிடுச்சு? உனக்கு பிடுங்கப்பட்டுச்சு. சுதந்திரமாக வந்து சுதந்திரமாக போனால் புரியுதா நான் சொல்கிறேன்? எப்படி வரணும்? அறிவு எதனா இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா திரும்ப பிறவி எடுப்பீங்க. அறிவு தான் என்ன ஆகிடுவீங்க? பிறவி எடுப்பீங்க. அப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு அறிவு நெவர். நான் அறிவுலாம் உனக்கு போதிக்கவே இல்லை. உணர்ச்சியோடு வாழ்வது எப்படி, இதுக்கு பதில் நான் சொல்லினுக்கிறேன். எப்படி வாழணும்? உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதில் நீ சரியானதை தேர்ந்தெடு. சரியானதுன்னா நீங்கள் இப்போ தான் சரியில்லைன்னா உனக்கு சரியானது, உனக்கு பிடிச்சது, உனக்கு தேவையானது தான் உனக்கு சரியானது. உனக்கு தேவையானதெல்லாம் செய். நீ திருடனாரு முள்ளிமாறையாரு, திருடுத்து உனக்கு புரியுதுன்னா திருடு தொழிலை சரியாக செஞ்சானா பிரிவு இல்லை. பா சரியாக திருட்டண்டா அப்படின்னு நிறைவாயிடுவேன். என்னடா தலையை தப்பித்தான். அதில் எப்படி இருக்கணும்? அவன் நிறைவாக இருக்கணும். அப்போ எல்லா செயலையும் எப்படி தான் செய்யணும்? மனிதனின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்தால் அவன் பல பிறவி எடுத்தது அவனுக்கோ அல்லது பிறருக்கோ புரிய வரும். இந்த பேச்சை கேட்டு பாருங்கள், பிறவி இருக்கிறது. இல்லை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிறவி இருக்கிறது. 1 இருந்து 5 வரை இயல்பாகவும் இயற்கையின் ஒழுக்கத்தோடும் கடவுளோடும் ஒத்திசைவு கொண்டோம். 6ஆம் அறிவை தேராம் அறிவாக மாற்றி நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் அளவுக்கு அறிவு ஜீவிகளாய் மாறியிருக்கிறோம். வாருங்கள் புதியதோர் உலகம் செய்வோம். நான் பிரிவேற்றது எனக்கு தெரியுது. தழும்பு இருக்குது, நினைவுகள் இருக்குது, எனக்கு அதை உணர்த்திருக்கிறான். மேபி நான் போனால் அதை போய் கண்டுபிடிச்சா அதுக்கான இடம் எதனா கிடச்சிதானா சொல்லுவேன். பிரிவில் பேசுகிற பேச்சுங்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் அந்த மொழி திரும்ப என்னால் கொண்டு வர முடியல. ஆனால் எனக்கு தெரியுது பிறவி இருந்துருக்குது, நான் இப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியுது. இதை நான் என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ணுன்னா ஒத்துக்கோ ஒத்துக்காமல் போ. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது மூலிமா தேர்ந்தெடுக்கிற உரிமையை தக்க வச்சிங்கன்னா பிரிவு எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். உங்கள் இஷ்டம். சாய்ஸ் யுவர்ஸ். சிவயோகி வழங்கும் பிறவி. வணக்கம். ஆண்டாள் திருப்பாவை சின்ன வயசில், அதாவது 9வது 10வது படிக்கிற வயசில் 2-3 வருஷம் மார்கழி மாதம்னா 30 நாளும் போய்
அந்த திருப்பாவை 30 இருக்கும், கரெக்டாக 30 பாடும். அதில் கூடவும் இருக்கும் மற்ற பாட்டுங்களாம் இருக்கும். மற்ற பாட்டுனா ஆழ்வார்கள் பாடின பாட்டுங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட சேர்ந்து பாடுவோம். பிறவி பெருந்தண்ணில் புண்ணியம் யாமுடையோம், அறிவொன்றும் இல்லாத ஆயிரத்துக்குள்ள தொந்தன்னை. பிறவி பெருங்கடலில் புண்ணியம் நாம் அடைவோம், ஆனால் அறிவொன்றும் இல்லாத ஆய குலத்து. அறிவு இருக்கக்கூடாது, ஆனால் ஆய குலத்தில் பிறந்திருக்கணும். எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம்லாம் இருந்தது. குலப்பெருமை என்ன? நீ எங்கேருந்து வர? இப்போ நிலத்துலேருந்து வந்தேன்னா உன் காலில் இருக்கிற மண்ணு காட்டும், உன் பேச்சு உன் செய்கைகள்லாம் நீ எங்கேருந்து வரன்றதை காட்டும். இப்படிலாம் இருக்குது திருக்குறளில். நீங்கள் ஜாதி பெருமைலாம் இல்லைன்னு நீங்கள் அதில் பேசின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இன்டெப்த்தாக போனீங்கன்னா தான் இதெல்லாம் புரியும். சராசரி மனுஷனுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் படிக்கிறது இல்லை. பொதுவாக நீங்கள் திருக்குறளே படிக்கிறது இல்லை, விளக்குறையை தான் படிக்கிறீங்க. இருட்டும் அது ஏன் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எதுக்கு அந்த பிறவியை சொன்னேன் அப்படிங்கன்னா, இனி தலைப்பு பிறவி. தலைப்புன்னா பிறவி. முதல்ல பிறவி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்குதுன்னுவேன். ப்ரூஃப் பண்ணுன்னா சாத்தியம் இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தகவல்கள் சொல்கிறாங்க. இப்போ காந்தி இருக்கும்போது அவரே பார்த்தாரு, ஒரு பிள்ளை ட்ரெயினில் 8 வயசு பிள்ளை வந்தாங்க, நான் இங்கே பிறந்தன்னு ஒரு கிராமத்தை காமிச்சாங்கன்னு போயெல்லாம் பார்த்து வரலாற்று பதிவுலாம் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் இருக்குது பிறவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்லேருந்து சைக்காலஜிலாம் படிக்கிறதுல சிஜே ஜங்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரு. ஒரு ஆற்றுப்படியில் ஒரு 40 வயசு மதிக்கத்தகுந்த ஒரு பெண் போகிறத கேமரா சகிதமாக எடுத்துக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிறாங்க. இது அடிக்கடி நடக்குது, டெய்லியுமே நடக்குது, இரவனா வராங்கன்னொடனே அந்த பக்கம் போய் பார்த்தாரு. அப்போது அங்கே 8 வயசு வரைக்கும் அந்த பெரிய பங்களாவில் வாழ்ந்திருந்த ஒரு பெண் திருமணமாகி இந்த பக்கம் வந்துட்டா. இந்த பக்கம் வந்த பிறகு இப்போ கோமாவில் இருக்கிறா. அந்த பழைய நினப்பில் அந்த வீட்டுக்கு போய் வருது அந்த மனம். அந்த மனத்துக்கு வெளிச்ச உடம்பை ஃபோட்டோவாக எடுக்க முடியுது. மனதை, அதாவது பேயை, நீங்கள் பேயின்னு இங்கே சொல்லக்கூடாது, மனம்னு சொல்லுங்கள். உடலற்ற மனதை படம் எடுக்க முடியும்னு எடுத்து பதிவு பண்ணிடுறாங்க சிஜே ஜங்கு. அக்கார்டிங் டு சைக்காலஜி இல்லை சிஜே ஜங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரலாம், போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிறவி இருக்குது, பிறவி இல்லை. பிறவி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. பிறவியே இருக்குதுன்னு ஆண்டாள் சொல்லிடுறாங்க, வள்ளுவரும் சொல்லிடுறாரு. 7 பிறவி, பிறவி பெருங்கடல், இந்த மாதிரிலாம் எடுத்த உடனே கடவுள் வாழ்த்தில் போட்டு வச்சுக்கிறாரு. என்னவா நீந்துவார் நீந்தாதார்னு. அப்போ நீந்துவார்னோடனே சிஜே ஜங்கு தண்ணியில் மேலே நடந்து போயிடறாங்க. நீந்தலை மேலேயே போய்க்கிறாங்க. புரியுதா? அப்போ ஒன்றா அவர் நீந்துவார்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. இப்போ போன பிரிவுக்கு இந்த பிரிவுக்கு எப்படி நீந்தி வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் சொன்ன நீந்தல் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் பெரிய கடலில் ஊந்துட்டான், நீந்தி கரையறது கஷ்டம், நீந்தவும் முடியும். நீந்த முடியணும், அப்போ அதுக்கு அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவன் சொல்கிறான், அதுக்கான ஒரு ஆள் அறவாழி அந்த சாச்சேந்தால் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது அப்படின்னு. இந்த மாதிரி பிறவி உணர்ந்து இல்லை பிறவி இருக்குதுன்னு சொன்னவங்க கொஞ்சம் பேர் ஒன்றுமே இல்லாமல் போகிற போக்கில் சொல்கிறவங்களாங்கிறான். பிறவி இருக்குது, பிறவி இருக்குது. இப்போ நான் பிறவி இருக்குதுன்னு சொன்னால் நீங்களும் என்ன பண்ணலாம், எல்லார்கிட்டையும் போய் பிறவி இருக்குதுன்ட்டு எங்கே பிறவி இருக்குது, போன பிறவி என்னங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். போன பிரிவில் நான் மகாராணியாக இருந்தேன். ஆமாம் சொல்லலாமா இல்லையா? பெரும்பகுதி பெரும்பகுதி யாரை ஒன்றா போட்டி போய் போன பிறவி யாராக இருந்தேன்னா நான் ராஜாவாக இருந்தேன், மந்திரியாக இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் நான் போன பிரிவில் பட்டினத்தாராக இருந்தேன். என்ன சொன்னார்? பட்டினத்தார் அதுக்கு முன்னாடி குபேந்திரனாக இருந்துக்கிறாரு. குபேந்திரன் பட்டினத்தாராக இருந்து பட்டினத்தார் பாபாவாயி வந்துக்கிறாரு. சிறைச்சாலை எனக்கு கூட பக்கத்தில் இருந்தார். யார்? இப்போ நான் டைரெக்டாக பட்டினத்தாராக கூட இல்லை, பட்டினத்தாரோட பிரிவி ஆளை கூட இருந்தேன். இன்னும் என்ன வர சொல்லுது, இவர் தான் சிவவாக்கியர், இவர் குரு சிவவாக்கியர்னு சொல்லுகிறாரு. சிவவாக்கியர் தான் பிரிவை தோதுகிறாரு. என்ன நம்ம ஒன்றே மதி மயங்கி ஒருத்தர் நல்லா ஹைட்டாக கண்ணு நீல கண்ணோட ஒருத்தர் பிறந்துருந்துக்கிறாரு. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஏசுநாதன் மாதிரியே இருந்துக்கிறாரு. வரவங்கிட்டெல்லாம் சொல்கிறார், போன பிரிவில் தான் ஏசுனார், ஆனால் யாருக்கும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி அவருக்கு முன்னே ஒரு 100-200 பேர் கூட சொல்லிட்டாரா, அது ஏன் காதில் வர வந்துச்சு. எப்பவுமே சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சிங்களேன், அது யாருக்குன்னா போய் சொல்லணும்னு தோணும். அது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, நான் தான்
ஆமாம் அவர் யாருன்னா அப்படி சூரியனை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா யோகி ஆகிடுவீங்கன்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் பேசுகிற பேச்சு வச்சு. இந்த மாதிரி போன பிரிவில் நான் ராஜாவாக இருந்தேன். எவனோ போன பிரிவில் குஷ்ரோகியாக இருந்தேன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டான். ஏன் ஏன் சொல்ல மாட்டான்? போன பிரிவில் நான் வந்து குஷ்ரோகியாக இருந்தேன் சொல்ல மாட்டான். ஏன்? தெரியாத பிறவி கூட இருந்தால் கூட நான் என்ன தான் சொல்லணும், அட்லீஸ்ட் பிறவில்னாச்சும். இப்போ உங்களுக்கு எப்படி பிறவி சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, பிறவியெல்லாம் அறியுது, மரியாதையாக இந்த ஒழுங்காக வாழ், இல்லைன்னா அத்து பிரிவில் பெரிய பிரச்சனை இருக்குது உனக்கு. அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து ஜாதகம்லாம் படிச்சுன்னு இருந்தேன். ஒரே நாள் ஜாதகர் நான் ஒரு 3 நாள் ட்ரெயின் போச்சு சூரத்து புடவை வாங்க போய் வரும்போது ஜோசிகர்னா வந்து வரும் ட்ரெயின்லேயே ட்ரைனிங் ஆகி, அது ட்ரெயினாக ட்ரைனிங்கான்னு தெரியல இது. அப்போ வந்து அந்த நவாம்ச கட்டணம் வந்து பிறவி. நான் வர போன பிரிவில் நீங்கள் இதுவாக தான் இருந்துப்பீங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு 300-400 ரூபாய் வர காசு வாங்கிப்பேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். யாரையும் நான் இது மாதிரி சொன்னதில்லை, நீ போன ஜென்மத்தில் பிச்சைக்காரனா அந்த குஷ்ரோகியாக அந்த சொன்னதே இல்லை. எல்லாத்தையும் விசேஷமாக தான். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஜோசிகாரனுக்கு அழுகா தான். எப்படி எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, என்ன செய்யணும், இது தப்புலாம் கிடையாதுயா, இது தொழில் ரகசியம். முதல்ல என்ன தெரிஞ்சுன்னா, ரோடு ஒட்டின மாதிரி உங்கள் வீடு இருக்கும், ரோடை பார்த்த மாதிரி நீங்கள் வாசல் வச்சுருப்பீங்க, ஆனால் அது காம்பவுண்ட் வாலாக இருக்கணும். ஏன்னா நான் சொல்லும்போது மூஞ்சி கொஞ்சம் சுழிப்பான், அப்போ தெரிணும் அவன் வாசல் என்ன இல்லை, அது காம்பவுண்ட் வால்னு சொல்லி நிறுத்தணும். எப்படி தான் ரோடு வாசல் என்ன இருக்கான், வாசல் இருக்கும், அது காம்பவுண்ட் வால் வாசலா வீடு வாசலா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உசாராக பேசும்போதே கவனிக்கணும் ஒருத்தரை. நீங்கள் பண்ணு கட்டத்தை பார்த்துன்னு பேசியிருந்தீங்கன்னா முடியாது. சார் பேச வந்தது பிறவி. பிறந்தா அது பேர் என்ன, பிறவி. பிறவி எடுத்தா அது பேர் என்ன, பிற அப்படின்னா இன்னொன்று, வீணா மலருத்து, அரும்பு போது மலர் விரிஞ்சா அது பேர் வீணு ஒரு பருவம். அப்போ பிறவா மாற்றுறது, இன்னொன்னா ஆனால் அது பேர் என்ன, பிறவி. இன்னொன்னா ஆவலைன்னா பிறவி இல்லை, இன்னொன்னா மாறினா அது பேர் என்ன, பிறவி. இன்னொன்னா மாறலன்னா பிறவி இல்லை. இப்போ டைம் டேபிள்லாம் போட்டு உனக்கு இத்தனை பிறவி, 7 பிறவி, 8 பிறவி, 10 பிறவி, இல்லை எத்தனையோ பிறவி, லட்சமான பிறவி, இப்படிலாம் ஆளாளுக்கு ஒன்று நிச்சயமாக கணக்கு போட்டு பார்த்தவன் எவனும் இல்லை. ஏன்னா பிறகும்போது டைம் டேபிளோ கிடையாது. இந்த அறிவோடு யாரும் இல்லை, கட்டம் போட தெரியாது, கட்டமே போட தெரியாது. சும்மா ஒரு கறியை வச்சு கோடு மட்டும் போட்டான், அதுவே பெரிய விஷயம் அவனுக்கு. ஆனால் அதுதான் பெரிய விஷயமா இது இன்றைக்கி. அன்றைக்கி போட்ட கோடுக்குது இல்லை, அதுதான் பெரிய விஷயம். 2 தான் நம்பரு, ஒன்று இருக்குது இல்லை, இவ்வளோ தான் நம்பர். 9 வரைக்கும்லாம் நம்பர் கிடையாது, சும்மா ஏமாற்றிங்கிறான். 2 தான், ஒன்று இருக்குது ஒன்று இல்லை, ஒரு 0 1 1 1, அவள் தான் பைனரி நம்பர். இது மட்டும்தான் நமக்கு இது இருந்தால் தான் அறிவியல். 3 4 2லாம் போச்சுன்னா என்ன கிடையாது, வராது. நீங்கள் கம்ப்யூட்டரு கோடிங்கு எல்லாம் எங்கடான்னா அதை பிட்டாக மாற்றிட்டானுங்க. 0 1 சிங்கிள் பிட்டு, 0 1 0 0 0 1 அப்படி போட்டாங்க. அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ 16 பிட்டு, 32 பிட்டு, இது மாதிரி நிறைய 128 இது மாதிரிலாம் நிறைய ஆயிடுச்சு. நம்பர்னா தான்ப்பா 0 1, அது கற்றுதுண்ணா 1 0, அது கற்றுதுண்ணா 0 0 1, அது கற்றுதுண்ணா 1 0 0, அப்படி தான். அப்போ கோடு போட்டது தான் பெரிய ஆள். இப்போ கோடு மட்டுமே வச்சுன்னுக்கிறவனுக்கு போய் நம்பர்லாம் சொல்ல முடியும். ஃபுல் நம்பரே எத்தனை பேர் எத்தனையே இருந்தே இல்லை எடுக்கலை, அவ்வளோதான். எத்தனையே இருந்தே இல்லை எடுக்கலை, ஆட் ஆகினே இருக்க போது இல்லை இல்லை. இதை புரிஞ்சு வச்சிக்கின்னு எளிமையாக புரிஞ்சிக்கணுன்னா, நீங்கள் பண்ண பிரிவு இது லைனாக போயின்னு இருக்குது, அப்படியே வந்து பிரிவி தொடரல அப்படின்னா எதனால் நம்மளாம் புண்ணியம் செஞ்சோம், இந்த அக்கா ஏதோ சொல்லிட்டாங்க. எதெல்லாம் நமக்கு பாவம், எதனால் பிரிவு வருது, பாவம் பண்ணால் பிரிவு வருமா, புண்ணியம் பண்ணால் பிரிவு வருமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பலர் பலவிதமாக புத்தகங்களை நிறைய எடுத்துக்கிறாங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள். உங்கள் மூளை போய் பைத்தியமாயிடும். நீங்கள் போய் அந்த புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா அதிகபட்சமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அப்படியே பயங்கர பைத்தியம் ஆகிடுவீங்க. அல்மா பிரிவு ஏற்றுன்னு வந்தது, ஆடை சாப்பிட்டா நம்ம பிரிவு ஏற்றுருவோம், ஆடா. அல்மா அரிசியை சாப்பிட்டா அரிசியாக பிரிவு ஏற்றுருவோன்னு மட்டும் உங்களுக்கு தோணாது. உங்களுக்கு தோணும்ல. நான் தான் சொல்லுவேன், தெருப்பாளி நான்
ஆடை சாப்பிட்டானா ஆடை ஆகிடுவேன், நெல் சாப்பிட்டேன்னா என்னடா ஆவேன் மயிறு, நெல்லியாக சாப்பிட போகிறேன். ஆடை சாப்பிட்டு மாடை சாப்பிட அட்லீஸ்ட் என்ன ஆவேன், மாடு ஆகிடுவேன். முடிஞ்சால் சிங்கம் சாப்பிட அடுத்தது என்ன ஆவேன், சிங்கமாவேன். மனுஷனை கூட சாப்பிட்டு அதோடு என்ன ஆகிடுவேன், சாப்பிட்டா தான் நீ இது ஆகுவேன்னா என்ன பண்ணுற, அட்லீஸ்ட்டு சிரிக்கிறதுக்கு இல்லைங்க. இதை மாதிரி ஒன்று பண்ணிக்கிறான். மகாபாரதத்தில் பாண்டுரங்கன் பாண்டு மகாராஜா தன் சரீரத்தை சாப்பிட சொல்லிடுறாரு 5 பேரையும். நீங்கள் இது வேடிக்கைலாம் இல்லை, கதையாகவே சொல்லிட்டு போய்க்கிறான். இந்த உடம்பு ஒரு ஞானியால் உருவாக்கப்பட்ட உடம்பு, அதனால் இந்த உடம்பு என்ன பண்ணாதீங்க, போட்டுறாதீங்க, மரியாதையாக சாப்பிட்ருங்கன்னு. உடனே இவன் என்ன பண்ணிக்கிறானுங்க, இது இப்போ இவன் சாப்பிட்டானா நம்ம வெட்ட விஷயமா தெரிஞ்சிருமேன்ட்டு அந்த பக்கம் வந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறேன், டே பணத்தை போய் யாருனா சாப்பிடுவாங்களா, கொளுத்துங்கடா பார்க்கட்டும். ஏன்னா பொச்சை திரும்ப போயிடணும் என்ன பண்ணுவானுங்க, சாப்பிட்ருவானுங்களே இந்த பசங்க, நம்ம ஏமாத்துக்காரனுங்க. அப்பயும் திருடணும் தான் முள்ள மாதிரி தான் அவனுங்க. ஆனால் விளையாடாதீங்கன்னா விளையாடிக்கிறானுங்க, விட்றானா விடுறானுங்க, பொண்டாட்டிட்டு போய் அவனை சூதாட விடுவானையா, அன்னிலேருந்து இது ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க. இந்த அக்காவுக்கும் கோவம் எதனாலன்னா இந்த மாதிரி விடுறது வேலையை வச்சுக்கிறதுனால தான். இந்த கதைங்கள்லாம் பற்றி என்ன தான் தோணும், அத்துதே ஒன்றும் பொழுதுன்னு தோணும். நீ விடு, நான் விடு, அவன் விடுன்ட்டு. இப்போ பிறவிக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னா, அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி அறிவாளிங்க வந்துக்கிறாங்க. அப்போ பிறவி சேர்ந்து இந்த கதையை பற்றிங்கன்னா என்ன ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி கதைங்களாம் நிறைய வரும். ஆமாம் அப்படின்னு ஆமாம் நீங்கள் பத்து கனவு காணுவீங்க, ஆமாம் இந்த பிரிவு ஏற்ற மாதிரியாகவும் அந்த பிரிவு ஏற்ற மாதிரியாகவும். ஐயா எனக்கு அடிக்கடி இந்த கனவு வந்து நான் இந்த பிரிவு ஏற்றிருப்பேனா என்ன, நீ சொல்கிறது நல்லா இருந்தானா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா போன பிரிவில் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்போமா. கல்யாணம் ஆகி கொஞ்சம் சந்தோஷமாட்டா போதும். 7 ஜென்மத்துக்கு யார் தான், 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் முனை சேருவேனோ. ஒருத்தன் சொல்கிறான் அம்மா எத்தனை அம்மாவோ, அம்மான்னு மரியாதைலாம் சொல்ல, ஆத்தா எத்தனை ஆத்தாவோ. நம்ம வாவை எடுத்துகிட்டு ஓகே போட்டு தப்பாக படிச்சிட்டோம்னா தப்பாக போயிடும். படிக்கும்போது உத்தார போயிடணும், பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லாமல். இல்லை நான் படிக்கும்போதே மிஸ்டேக்காக படிப்பேன், எனக்கு தான் அது தெரியும். உன்னை படிக்கும்போது எப்படி படிக்கணா, உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க சரியாக படிங்க சரியாக படிங்கன்ட்டு. தப்பாகவும் படிக்கணும். என்ன தப்பாக படித்து பெரிய கலை எல்லாரும் முடியாது. தப்பாக எழுதியிருந்தால் கூட நீங்கள் சரியாக படிப்பீங்க. கக்கான்னு எழுதியிருப்பாங்க, காக்கான்னு படிப்பீங்க. புரியுதா? ஆயா சுட்ட வடையில் காக்கா வந்து தூயின் போகிறதுக்கு கக்கா வந்து தூயின் போச்சுன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் எப்படி படிப்பீங்க? ஏன் உங்கள் பிரில்லியன்சி அதில் இருக்கிற மிஸ்டேக்கு ஒரு 79 போட்டு இதில் 78 எங்கே கண்டுபிடினா தேடுவீங்க நீங்கள் ஒன்றே பார்க்கறதுக்கு. அங்கே ஒன்றுமே இருக்காதா, கீழே கமெண்டில் எழுதுவீங்க ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றும் இல்லை அதுதான் நாங்கள் பண்ணி வச்சுருந்தோன்னுவாங்க. ஏன் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணுவீங்க. பைத்தியங்களாம் இது 2 வாட்டி தட்டணுவான். நீ என்ன பண்ணுவ? அது மாதிரி இது பிறவின்னும் போது நீங்கள் என்ன ஆகிடக்கூடாதுன்னா, ஐயா சொல்கிறாரு பிறவி இருக்குது, நம்ம என்ன செய்யணும் இப்போ, நம்மளோட போன பிரிவியை தெரிஞ்சணுன்னு ஆர்வப்படலாம் கூடாது. ஏன்? அதுதான் இப்போ பேச்சே. பிறவி இருக்குதா? ஆமாம் இருக்குது. தெரியுமா? ஆமாம் தெரியும். அப்போ ஏன் நாங்கள் தேடக்கூடாது? தேடுற மாதிரி வைக்கல கடவுள். உங்களுக்கு என்ன பண்ணல, தேடுற மாதிரியே தெரியும். ஒரு 100 வயசுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் தெரிஞ்சின ஒன்றவே இருக்கு போதே 100 வயசு தான். அதுக்குள்ளே நீங்கள் ஜாதி ஆகிட்டீங்க. ஜாதியானா கூட பரவாயில்ல, வேறெல்லாம் ஆகிட்டீங்க. பிறப்பு உறுப்பாங்களாம் மாறிடுவீங்க. ஆண் பிறப்பு உறுப்பாக மாறுவீங்க, பெண் பிறப்பு. அசிங்கமாக சொன்னால் தப்பாக புரியும். இது மாதிரி பேசினா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போது பெரிய அப்படி சொல்கிறது பதில் ஆண் உறுப்பாயிட்டீங்க, பெரிய பெண் உறுப்பாயிட்டீங்கன்னா இது அசிங்கமா? இது அசிங்கமே கிடையாது. அசிங்கம்னா எதுன்னா அந்த வார்த்தையை நேராக சொன்னால் தான். இப்படி சொன்னால் அசிங்கமே கிடையாது. ஏதோ சொல்கிறாரு, நல்லா பேசுகிறாரு. அப்போது நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அப்புறமா பிரிவு எல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ ஆத்தா எத்தனை ஆத்தாலோ அப்போ எத்தனை அப்பனோ அப்படின்னா நான் தான் படிப்பேன். எத்தனை பார்த்தா எத்தனை பார்த்தாலோ நமக்கு தெரியாது. அம்மா புக்கெல்லாம் படிப்பீங்க. போன பிரிவில் எங்கள் அம்மா தான் இந்த பிரிவில் எனக்கு பொண்டாட்டியாக வந்துக்கிறான்னு வைங்க. ஃபஸ்ட்டு அப்படி ஆரம்பிக்கும். அம்மா உளவியலில் டெஸ்ட் எடுப்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுக்கு ஒரு சிண்ட்ரோம் பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக இருக்கும் சிண்ட்ரோமா? ஆமாம், சிண்டிகேட் கேள்விப்பட்டுக்கிறேன் சீட்டாக எடுக்கும்போது. இதுதான் சிண்ட்ரோம், புது வார்த்தையாகுது. என்னென்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான், இடிபஸ் குவாலிட்டி, க்ளீன் பென்டர் குவாலிட்டி. இது வந்து அப்பனுக்கும் பொண்ணுக்குமான பாசம். இது வந்து அம்மாவுக்கும். அது ஒன்று ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் இதை வந்து அப்போவே கதை எழுதியிருந்தார். ராஜா வந்து ராஜாங்கத்தை அழிக்க போகிறவன் இவன் தான், எடுத்து போய் காட்டில் விட்டு வந்துட்டாங்க. அவன் ஆளுங்களை சேர்த்து வந்து சண்டைக்கு வந்துட்டான். அந்த ஊரில் எப்படின்னா ராஜாவை சாவிச்சிட்டா
அந்த ராணி அவன் தான் கட்டிக்கணும், அந்த ராணி பற்ற பையன் தான் என்ன ஆகிட்டான் திரும்ப ராணிக்கு புருஷன் ஆகிட்டான்னு ஒரு கதை சொல்லுவான். அவங்க நீங்கள் பார்த்தா வள்ளிய கதை பிறவி. இந்த பிறவி கதையில் நீங்கள் போய் எங்கே போய் நிற்பீங்கன்னா அவன் என்னன்னே தெரியாது. நிறைய இந்த சைக்காட்ரிஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியாது. அவன் நம்பர் 1 பைத்தியமாகிட்டு இருப்பான். இவங்க போவாங்க, இவங்ககிட்ட கதையெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை இவங்க சொல்லுவாங்க, ஒரிஜினல் கதை சொல்ல மாட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்கும். கொஞ்ச நாள் ஆனவொடனே இவங்களே நின்றுருப்பாங்க, அவ்வளோதான். சைக்காட்ரிஸ்ட்டு போனாங்களே என்ன இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, எப்படி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 சம்பவம். அவனுக்கு மாத்திரை போட தெரியும் சில பேருக்கு, கவுன்சிலிங் பண்ண கொடுக்கணும் சில பேர் மாத்திரை கொடுக்க தெரியும். போட்டுருவான் மாத்திரை போட்டோன்னே எப்போவுமே அப்படியே பாதி மயக்கத்தில் இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் என்ன மனசு இது வந்துச்சுயா, என்னடா மனசு இது இல்லை ஒரே யோசனை இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமாச்சு. இப்போ என்னடா பண்ணுகிறேன், இப்போ மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். யாருவான் ஏன் அப்புறமா அடிக்ஷன் சென்டருக்கு எடுத்து போய் விடணும். அப்புறமா மூட் ஸ்விங் நிறைய பேருங்களாம் வச்சுக்கிறானுங்க டெக்னிக்கலாக. நீங்கள் சராசரி ஆளுங்க கிடையாது. உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஏன்னா ஒரு நோய் இதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே சந்தோஷம். கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன கண்டுபிடியில் உருவாக்குனாங்க. நீங்கள் நினச்சி நிற்பீங்க உனக்கு ஒரு மயிரும் கிடையாது, நல்லா தாங்கிற போன இடத்துனால என்ன ஆகிடும். இது உன்னை நல்லாக்கிறன்னு மட்டும் அவனுமே சொல்ல மாட்டான், நான் மட்டும் தான் சொன்னுக்கிறேன். நீ உன்னை நம்பு, நீ சரியாகிறேன், நீ பொண்ணு நான் எங்கே சரியாகிறேன் எந்த தான் சொன்னா சொன்னுக்கிறேன். எப்படி என்ன மதிக்குது? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் ஆட்டோ ஓட்டுறேங்க, என்னை பக்கத்து வீட்டுக்காரனே மதிக்க மாட்டேன், என்ன மதிய சொல்கிறான். ஏன்டாடி ஆட்டோ ஓட்டினா மனுஷன் இல்லையாடா நீ? இவர் வசதி ஆகிட்டு நம்மள என்ன சொன்னுக்கிறாரு, ஒத்துக்க மாட்டான். பிரச்சனை யாருக்கிட்ட? அவன் என்ன நினச்சிக்கிறான், தப்பு கீழே அசிங்கன்னே ஒரு நினைப்பில் வாழ்கிறான். ஆமாம், என்னெல்லாம் மனுஷனா ஒருத்தன் முன்னர் மாதிரி ஆகிடுவான். ஐயோ ஐயா எப்படி தெரியுமா என்னை மதிப்பார், நான் ஆட்டோ ஓட்டினா கூட என்ன அவ்வளோ மதிக்கிறான். ஒருத்தன் உணர்ந்து போய் அசிங்கமாக சொல்லுவான், இன்னொருத்தன் இந்த எண்டுக்கு வந்துடுவான். என்னன்ட்ட ஆமாம் அழியும் கண்ணீரும் ஆகிடுவான். எவ்வளோ நம்ம 2 பைத்தியத்தையும் பார்த்துனுக்கணும். என்னடா 2மே பைத்தியன்ற? ஆமாங்க, இது எனக்கு சாதகமான பைத்தியம், இது எனக்கு பாதகமான பைத்தியம் தான் 2ம். புரியுதா? இதில் இது நல்ல பைத்தியம், இது கட்ட பைத்தியம்லாம் கிடையாது. தன்னை சரின்னு அல்லது தன்னை கரெக்டுன்னோ இல்லை படைச்சபடி நான் வாழ்ந்துனுங்கிறேன்னு நினைக்கிற ஒரு மனுஷனை தவிர மற்ற யாருமே சரி தப்புக்குள்ளே நிற்கிற யாருமே யார் தான் பைத்தியத்தை வெளியே காட்டாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. புள்ள பைத்தியம் புள்ளி லோடு மாதிரி இருக்கும், ஆனால் அது பைத்தியம்னு வெளியே தெரியவே தெரியாது. ஏன்? உனக்கு பிடிச்ச சரிங்களோடு அது இருக்கிற வரைக்கும் அது என்ன தான். எப்போ உனக்கு புரியணும், எங்கன்னா போனேன்னா கண்டுபிடிச்சிடுவேன். திடீர்னு எனக்கு பீஃப்லாம் பிடிக்காதுன்னும், அப்போ தான் உனக்கு டென்ஷன் ஆகிடும். அது வரைக்கும் எப்படி இருந்தது? ஏன்னா அதோட பைத்தியக்காரத்தனத்தை நீ கண்டுபிடிக்காத வரைக்கும் அது எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அது முன்னாடி வரைக்கும் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன், சாப்பிட்றது நான் என்னத்தை சொல்லணும், நான் இல்லை நீங்கள் சொன்னால் நான் சாப்பிட்ருவேன். ஏன்? நீங்கள் குரு, நீங்கள் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நான் குரு, நான் சொல்ல மாட்டேன், அதான் குரு நான். பிரச்சனை புரியுதா யாருன்ட்ட? அது மாதிரி பெரிய தர்க்கம் மாட்டான். புக்குங்கோ படிக்கோ 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 அப்படியோ புத்திசாலித்தோட மேலே ஏற பிறவி பெருங்கழி புண்ணியம் யாமுடியோம் அறிவு ஒன்றும் இல்லாதனா அதான் அதுக்கு அர்த்தம். அறிவு எதனா இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா திரும்ப பிறவி எடுப்பீங்க. அறிவு தான் என்ன ஆகிடுவீங்க, பிறவி எடுப்பீங்க. அப்போ நீங்கள் பேசுகிறதா எங்களுக்கு அறிவு நெவர். நான் அறிவுலாம் உனக்கு போதிக்கவே இல்லை. உணர்ச்சியோடு வாழ்வது எப்படி, இதுக்கு பதில் நான் சொல்லுங்கிறேன். எப்படி வாழணும்? உணர்ச்சியோட. அறிவெல்லாம் ஒன்றுதும் உதவாது. நேற்று பிரிட்ஜுன்னுவீங்க, இன்றைக்கி வேறு பாலம்னுவீங்க, அல்மா மேம்பாலம்னுவீங்க. மேம்பாலமாக பாலமாக பிரிட்ஜா ஒரே டென்ஷன் ஆகிடும். உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அவன் ஏதோ ஒன்று புரிஞ்சுப்பான். கரெக்டாக சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சி நிற்பீங்க. எதனா சரியாக சொல்கிறீங்க, வாரா போகிறா, நீங்கள் என்ன ஒன்றா பேசினாலும் எனக்கு எப்படி புரியுதுன்னா, நீ ஒரு பைத்தியம் பேசுவ, அது ஒரு பைத்தியம் புரிஞ்சுக்கும். நம்ம 2 பைத்தியத்தையும் பார்த்து டென்ஷன் ஆகிடும். இது வாருந்து, இது புரிஞ்சு, இது இப்போது யாரோ ஒருத்தர் வந்தார், ஈராண்டுக்கிறாரு, அவர் செத்துட்டார். ஒன்று வீரமரணாஞ்சார்னு ஒருத்தர் சொல்லுவான். வீரமரணாஞ்சாரா அவன் அவ்வளோ நல்லவனா, அங்கே மோசமாக இருந்துன்னு இன்னொருத்தன் சொல்லுவான். நம்ம 2த்தையும் பார்த்துட்டு இப்போ சரியாக தப்பான ஆகிடுவோமா? இப்போ நமக்கு பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கலன்னு எப்போ சொல்லுவோம்னா, எதனா ஒரு பக்கம் சாதிச்சானா பைத்தியம் பிடிக்கலன்னு நினச்சிப்போம். ஆக்சுவலாக பைத்தியம் பிடிக்கலன்னா 2மே யோசிச்சு நிற்பேன். அப்புறமா என்ன பண்ணுவேன், எதுக்கு நம்ம ஊரா முட்டுக்காது எல்லாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் பைத்தியம் முடிச்சா என்ன பண்ணுருவேன்,
எதனா ஒன்று இப்போ எனக்கு தெரியாது 6ன்னுவே 9ன்னுவே அது என்னவோ கோடு போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் தான் சரி. அது ஒரு கோடு ஏதோ வரையப்பட்டிருக்குது, அதுக்கு மீனிங் இருந்தால் தான் 6 9. மீனிங் இல்லைன்னா ஏதோ வரையப்பட்டிருக்குது, ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் வரைஞ்சது ஒன்று தான். சில பேர்லாம் 6 இப்படி போடலாம், சில குழந்தைங்கள்லாம் 6 இப்படி போடும். கரெக்டாக வாத்தியம் சொல்லி கொடுத்த மாதிரியே போட தெரியாது. சில பேர் கோடை போட்டு இப்படி வரையணும்லாம் இருப்பான். எழுதுகிற விதம் ஆளாளுக்கு மாறும், ஓன் ஸ்டைல். நீங்கள் உங்களை பேசுகிற விதம் ஆளாளுக்கு மாறும், நடக்கிற விதம் ஒரே எல்லாம் ஏந்து நின்று நடக்கிறது தானே. காலை இப்படி வச்சவங்க இருப்பான், இப்படி வச்சவன் இருப்பான், ஒரு கால் இப்படி ஒரு கால் இப்படி வச்சவங்க இருப்பான். பார்த்துக்கிறீங்களாண்ணா? நீங்கள் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களே நோட்டீஸ் பண்ணிக்கலான்னா தெரியாது. நீங்கள் எப்படி நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. அது வேறு யாருன்னா பார்த்ததான் தெரியும். நம்ம பைத்தியக்காரத்தனக்கு வேறு யாரையுமே பார்க்குறதே இல்லை. ஏன்னா நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு விட்டுருது. நிறைய இருக்கும் அங்கே ஐட்டங்கள்லாம், சில ஐட்டத்தை கவனிக்கிட்டே கிடையாது. என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஒரு பொம்பளைக்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆம்பளைக்கு தெரியாது, ஆம்பளைக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பொம்பளைக்கே. இதெல்லாம் எனக்கு தேவைப்படுதா இல்லைன்னே தெரியாது அவளுக்கு. நம்ம எதனா சொன்னதாலும் யோசிப்பா, ஆமாவா இவ்வளோ ஆர்வமாகறோம் இதில். ஏன் பைத்தியத்தோடு சார் பிறவி தானே பேசுகிறீங்க, பைத்தியம்னா ஏன் எனக்கு பிறவி இருக்குது முடியலன்னு கேட்டால் கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு. எங்கடா இருந்துன்னு கேட்டால் புழுக்கத்துலேருந்து வந்துக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் பிறவி இருக்குது. எங்கேருந்து வந்துக்கிறோம்? ஏன்னா செட்டப் வந்து வாசல் 4 தாண்டி வர்றது தான். 4 வாசல் சொன்னோடனே கதை கட்டையா, இந்த யுகம் இத்தனை வருஷம், அடுத்த யுகம் இது வருஷம், இது வர கைவிலி இந்த புக்கில் கையில் வச்சுன்னு ஒருத்தன் கதை எழுதுறான். அதை வர ஒருத்தன் நமக்கு வர அனுப்பிச்சி விட்றான். பாடுறா இவனை யாரோ ஒருத்தன் போர்டு போட்டு இத்தனாயிரம் வருஷம் பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்க பைத்தியம் என்னது டென்ஷனாகி ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அப்படியே கொதிநிலை போய் வச்சுன்னாயிடா செதிரிடும்ல, அது மாதிரி மூளை வச்சு செதிரிடும் பொழுது சில பேர்லாம் பேசுறது கேட்டாக்கா அவ்வளோ அழகாக பேசுகிறான் அப்படின்னு. நீங்கள் பார்க்க ஒரு பிரம்மாலாம் கிடையாது. ஒரு பிரம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுறாயா இவன்? எப்படி எங்கேருந்து இவன் கணக்கு போட்டு பார்த்தா தெரில. இதெல்லாம் கிரந்தத்தில் புக்கிலலாம் இருக்குதாம்மா. பிறவி போய் புக்கில் வச்சா என்ன ஆவீங்க? இப்போது நீங்கள் பிறவி எத்திங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி பிறந்தீங்கல்ல, அதனால் பிறவி இருக்குது. போன ஜென்மம் இருக்கிறதுனால அடுத்த ஜென்மம் இருக்க போதெல்லாம் இல்லை. பிறந்தவே என்ன இருக்குதே, பிறந்த ஒவ்வொருத்தருமே பிறவி எடுத்தவங்க தான். பிறந்த ஒவ்வொருத்தருமே ஆடு பிறவி எடுத்துக்கு தான், ஆமாம். மாடு பிறவி எடுத்துக்கு தான், ஆமாம். நெல் பிறவி எடுத்துக்கு தான். பிறப்புன்னு ஒன்று வந்தால் அது பேர் என்ன ஆகுது? பிறவி இருக்குது. இந்த பிறவியில் ப்ரொமோஷனு டீப்ரொமோஷன்லாம் இருக்குதான்னா ஆமாம் இருக்குது. ப்ரொமோஷன் மட்டும்தான் இருக்குது கடவுள் சமூகத்தில். டீப்ரொமோஷன் யாருக்குன்னா நானே பண்ணிக்கிறது. இந்த 5 வரைக்கும் டீப்ரொமோஷன் கிடையாது. ஒன்று விட்டுருது, தொட்டா உணருது இல்லை, அது ஒரு அறிவு. தொட்டா உணர்ந்தால் அது என்ன அறிவு? ஓர் அறிவு. மரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது. தண்ணி ஈரம் தெரியுது, அது அது ஈரமாக ஈரத்தை போய் தொடுமான்னு முயற்சி செய்யினே இருக்குது. தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி என்ன பண்ணுது, ஒரு பக்கம் அனுப்புது. இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அது வாழுது. பாலைவனங்களில் செடி வாழ்கிறது இல்லை. ஏன்? பாலைவனங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த அறிவுக்கு புரியுது. ஒரு அறிவுக்கு என்ன புரியுதுன்னா, வாழக்கூடிய இடமா வாழ முடியாத இடமா புரியுது அதுக்கு. அதனால் என்ன பண்ண மாட்டேங்குது இது அங்கே. ஒரு அறிவுக்கு புரியுது அது வாழக்கூடியாத இடம்ட்டு, ஆனால் 6 அறிவுக்கு புரியுது அந்த இடத்த மாற்றிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ யார் சரி யார் தப்பு கேட்டானா சொல்லுவான், அது மரம் செடி கொடி அதுக்கு என்ன இல்லை அறிவில். எனக்கு ஓர் அறிவுக்கே தெரியுது அது வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு. 6 அறிவுக்கு என்ன தெரியுதுறான்னா இடத்த மாற்ற முடியும்னு சண்டை போட்டுனுக்குது. ஒன்றும் கூட இது வரைக்கும் அங்கே உட்காந்துக்கின்னு. ஏன்? அங்கே இருந்து எடுக்கிற பொருள் தேவைப்பட்டதாக இருக்குது. விசேஷமான பொருள் அங்கேருந்து வருது. அப்போ 6வது வரைக்கும் ஒன்று புரியுது, விசேஷமாக இருக்குது. ஆனால் வெட்டினும் குத்தினும் செத்துனுக்குது. பாலைவனத்தினால சாவலை, இப்போ நேச்சர்னாலாம் சாவலை. இவன் பண்ண சூழ்ச்சினாலே இவனே என்ன பண்ணுகிறான், இவனே செத்துக்கிறான். 5 வரைக்கும் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டீப் ப்ரொமோஷனே கிடையாது. ஏன்னா அது வாசல்னால் கடக்கணும். ஒரு உயிரினம் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணி ஆகணும், வாசல் கடக்கணும். அதில் பிரச்சனை இல்லை. இது நீ எப்படி சொல்கிற, நீ பார்த்தியா அவங்க பார்த்தது மட்டும் சொல்கிறிய, வருஷம்லாம் சொல்கிறியன்னா நான் அப்படி தான் வந்தேன், நீயும் அப்படி தான் வந்த. ஆனந்த வாழ் கோர்ஸ் இருக்குது யூடியூப்பில், நீ என்ன பண்ணிக்கலாம் போய் பார்த்துக்கலாம். இங்கே கோர்ஸ் நடத்துகிற அன்றைக்கி நீங்கள் வரலாம், இன்னும் தெளிவாக எலாபரேட்டாக பார்த்துலாம். அப்போ பிறவி இருக்குதுறான்னா 5 பிறவி 6 அறிவை சந்திக்கிற வரைக்கும் உனக்கு பிறவி இருக்குது.
5 வரைக்கும் பிறவி இருக்குது. ஆனால் அதில் உனக்கு எந்த வேலையும் இல்லை. உனக்கு எந்த வேலையும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டடு. இப்போது நீ ஆட்டோமேட்டடு தான். ஆனால் நீ அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற. நான் இப்போ கூட முதல்ல சாயந்தரம் ஆரம்பிக்கும் போதே சில கேள்விகளெல்லாம் பதில் சொல்லும்போது ஏன் தோணுதுன்னு எனக்கு தெரிலன்னு சொன்னேன்ல. அந்த தோன்றதுக்கான காரணம் பதில் இங்கே இருக்குது. 5 வரைக்கும் என்ன இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மான் தன் உயிரை விடுது, ஒரு சிங்கம் அதோட உயிரை எடுக்குது. இப்போ மான் சிங்கமாகுமா இல்லை சிங்கம் மானாகுமான்ற அக்கறை இல்லை. மான் என்ன செஞ்சுது அப்படிங்கன்னா புல்லை நிறைய சாப்பிட்டது. அது காட்டை அழிக்குது. ரொம்ப கொடுமையானது மான். புல்லுக்கு தான் தெரியும். மான் எவ்வளோ கொடூரமான விலங்குன்னு யாருக்கு தெரியும்? புல்லுக்கு தெரியும். சிங்கம் எவ்வளோ மெத்துன்னு நடக்கும் தெரியுமா? புல் சொல்லும், கொண்டாட்டம். சிங்கங்கள் எல்லாம் ரொம்ப மென்மையானவை. ஏன்? என்னை கடிக்காது, என்னை மெல்லாது, எதுவுமே பண்ணாது. நடந்தாலும் எப்படி நடக்கும்? பொக்குமான். இந்த மான் என்ன பண்ணா? முன்னாடி மட்டும்தான் பல்ல கூத்துக்கிறான்ட்டு அங்கேயே பிடிச்சி என்ன பண்ணுக்கான்? இத்தனைக்கும் அரைக்கிறதுக்கு பின்னாடி நிறைய பல்லெல்லாம் அதுக்கு இல்லை. கட்டிச்சுன்ட்டு பசியத்தில் இருக்க கட்டியான் கட் பண்ணி உள்ளே தள்ளுறது ஒரு வேலை. இப்போ யார் குடும்பக்காரன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்கன்னா சிங்கம் புலி தான். யார்? மான் எப்படிப்பட்டது? ஒரு பொம்பளைய ஓடாத மான். யாரும் பொம்பளை புலின்னு சொல்கிறதே இல்லை. என் வீட்டு புலி, என் வீட்டு சிங்கம் சொல்கிறதே இல்லை. என் வீட்டு மான், என் வீட்டு மயில். ஏன் சொல்லி இந்த பொம்பளையே சிங்கம் புலியே ஆகக்கூடாது. இப்போ தான் சிங்கம் பொண்ணுன்னு சொல்லினுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அசிங்கம் பொண்ணு. சிங்க பொண்ணுங்களெல்லாம் அசிங்க பொண்ணுன்னே சொல்லி நிற்பானுங்க. அதுவா துப்டா படம் சுற்றுமே அப்படின்னுவாங்க. இப்போ தான் அவளா சிங்க பொண்ணு எதுவாக இருந்தாலும்ன்ட்டு. முதல்ல வரைக்கும் எப்படி தான் சொல்லி வச்சுருந்தானுங்க. ஏன் அப்படி சொன்னானுங்க? அப்போது ஒரு ஆளை என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ண ஒரு கூட்டங்கிறது இல்லை. அது என்ன பண்ணியிருக்கான்? அம்மா நீ பிரிவில் மாட்டிப்பேன். இப்போ 5 வரைக்கும் ஓகே. 6வதுக்கு வந்தால் அறிவு ஒன்று கொடுக்குறாங்க. 6வதாக ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா. 5 வரைக்கும் 5 அறிவு. தொட்ட ஒரு அறிவு, சுவைச்ச ஒரு அறிவு, பார்த்த ஒரு அறிவு, வாசனைகளை உணர்ந்த அது ஒரு அறிவு, சத்தங்களெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிற அது ஒரு அறிவு. புலன்கள் 5 இருந்தோம், அவ்வளோதான். இப்போ புலன்கள் 5க்கும் ஒத்திசைவு கொண்டு வாழும். அதெல்லாம் எனக்கு புல்லை பார்த்தா இந்த மெல்லணும்னு தோணுது, அவள் தான். கொடுமையாக இருந்து புல்லுன்னு சொல்லுறதாக விட்டுற முடியுமா? புல்லுங்கெல்லாம் புக்கே எழுதி படிச்சுன்னு இருக்குதுங்க வேதம். என்னான்ட்டு மானுன்ற ஒரு கொடுமைக்காரன்ட்டு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அது கேட்க நினைறீங்க. அதுக்கு போதனை என்ன பண்ணி மான்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, மான்களே நாம் இந்த மாதிரி காட்டில் இருக்கிற புல்லை நிறைய சாப்பிடக்கூடாது, டெய்லி 2 கட்டு புல் மட்டும்தான் கலெக்ஷன் பண்ணி நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு தலைவர் மான் இருக்கான் இருக்காது. அந்த நாட்டுக்காரன் பார் சரியாக வாழலை, அவன் ஏதோ புக்கை படிச்சுட்டு சண்டை போட்டுனுக்கிறான். நம்ம ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம கடவுள் தான் பெருசு, சண்டை போட்டுக்கான் போட்டுருக்காங்க. மானுக்குள்ளே புறஜாதி இருக்கான் இருக்காது. அது மாட்டினு அது பிரச்சனை இல்லை, சரி தப்பு கிடையாது. எதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை? மானுக்கு என்ன பிரச்சனை இல்லை? புல்லை சாப்பிட தோணுது, சாப்பிடுது. நான் தான் அது தப்புன்னு சொல்லுங்கிறேன். மான்கிட்ட போய் சொன்னால் ஒத்துக்கான், நீ ரொம்ப கொடுமையானவன், புல்லை சாப்பிட்டுங்கிற, இருக்கிற புல்லாம் சாப்பிட்ற, நீ சரி கிடையாதுன்னு சொன்னால். அதனால் புலி தான் இது, அதனால் நீ புலி வந்தேன்னா கம்முன்னு நில்லுன்னு நிற்கான். நீ பண்ண பாவத்துக்கு என்ன பண்ண? பிரியாச்சித்தான் தேடிக்கோ. சிங்கம் எதனா வேட்டையிட வந்தால் என்ன பண்ணு போய், அப்போ தான் மோட்சம் அடைவே. மோட்சம் வரும்போது பார்த்துக்கிறேன். இப்போ வந்தால் எனக்கு வெட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஓடுறேன் போடான்ட்டு நீ வேணா இரு, நான் ஓடுறேன்னா பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்க பார்க்கும். அப்போ 5 வரைக்கும் தன்னை காப்பாற்றுறதுல ரொம்ப வல்லமையாக இருக்கும். சரி தப்பெல்லாம் கிடையாது அதுக்கிட்ட. ஒரு பறவைக்கு இருக்கிற ஞானம் நமக்கு இருக்கிறதில்ல. அதெல்லாம் 5 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. புலன்களோடு ஒத்திசைவு கொண்டு வாழ்கிறதுனால அதுக்கு பேர் ஞானம். அது பேர் என்ன? 5 வரைக்கும் பக்கா ஞானியாக தான் நீ ஞானம் உள்ளது. பறவை வந்த பக்கம் போகாது. சில சந்தில் வீட்டில் வந்து உள்ளே வந்துடும். நீங்கள் அடிச்சு டேமேஜ் பண்ணின்னு வச்சிங்களேன், அந்த வழியை மட்டும் மறந்துடல. அது ஆபத்தான இடத்துக்கு வர்றதுக்கான வழி அது. அதனால் அந்த வழியில் போகக்கூடாதுன்னு நினச்சிக்கோ. அது புரியுதா? உள்ளே வந்தால் என்ன ஆச்சு? ஒரு பூனையை உள்ளே வச்சு என்னால் அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீயா பூனையாக பெரிய ஆள்னு பார்த்தா பூனை தான் பெரிய ஆள். உனக்கு 6 அறிவு இருக்குது, அது 5 அறிவு இருக்குது. அது யோசிக்காது அடுத்தது பற்றி. நீ அப்படி கிடையாது. இந்த பூனையை வச்சுட்டா பாவம் வந்து சேருமான்னு நினைப்பேன். அடிக்க முடியாது உன்னால், அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பயங்கர அறிவாளி ஆகிட்டு இருப்பேன். அறிவாளி என்ன இருந்தாலும் அது தேத்தி விட்டுடலாம் அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. யாருன்னா பூனை பிடிக்கிறவங்க வந்து புடிச்சுன்னு போய் சாப்பிட்டானாலும் அதுவும் பிடிக்காது. பூனை பிடிக்கிறோன்னே வந்து உடனே சமூக விரோதி அப்படின்னுவேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பெட் அனிமலுக்கு வச்சுன்னு அதுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தருதுன்ட்டு.
நாய் வளர்த்து நாகலாந்து கொடுப்பீங்க? பொச்சினா போடுமே தவிர யாருக்கு கொடுக்க மாட்டான். இல்லை வயசாகிடுச்சு, 16 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஹெல்த்தி ஆகுது, இவ்வளோ சாப்பாடு கொடுத்து போனோம், இந்த ஃப்ளஷ் எல்லாம் வீணாக போகுது, இதை சாப்பிட்றதுக்கு ஒரு மனுஷங்கிறான், யாருன்னா வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் தெரியாதனமாக உங்கள் நாய் பிடிச்சின்னு போயிடலாமான்னு கேட்டாருன்னா கூட விடுவீங்க? சாப்பிட்றவருன்னு தெரிஞ்சா விட மாட்டீங்க. வயசான பேர் கூட எங்கன்னா போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அது கொடுமையாக சாவத்தை பார்க்கணுன்ட்டு. நாய் இயல்பாக விட்டா சாவுற காலத்தை தனியாக போய் சாவும். 5 வரைக்கும் சாவுறது எப்படி சாவுதுன்னு பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதோட முடிவுகளாக எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு காக்கா கரண்ட்டில் சாவ வச்சு போனால் கூட 10 காக்கா வந்து அதை பார்த்து அந்த பணத்தை எடுத்துன்னு போகிற வரைக்குமோ தூரம் போகிறதோ பண்ணுது. அதுக்கு அது விடுறது இல்லை. குரங்கு என்ன பண்ணுமா, வெடிப்பு வருமா, கையை விட்டுட்டு சாவுமா ஆற்றுல. ஏன்னா அப்புறமா அது செத்துட்டு பிறகு அந்த வெடிப்புக்குள்ளே என்ன ஆகிடுமா, அந்த உடம்பே போயிடுமா. அந்தளவுக்கு தெரியுது. யானைகளை வந்து தந்தம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு வயசான யானையை கவனிச்சுனுங்கணுமா, அது போய் ஒரு இடத்துல சாவுமா. அங்கே போனால் நிறைய யானைங்க செத்துட்ருக்குமா, போய் அப்படியே வாயின்னு வந்துடலாமா எதை, எலும்புக தந்தத்தை. அதுங்களாம் எப்படி இதே மனுஷனுக்கு என்ன தெரியலனா, வாழை தெரியுது தான் நச்சுனுக்கிறான், அது வேறு விஷயம். சாவு தெரியாது, சாவு ஒன்றும் தெரியாது. நம்ம வந்துட்டோம் செத்துருவோன்னு தெரிஞ்ச பாவம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையில்ல. முதல்ல அவனுக்கு என்ன தெரியாதுன்னா நம்ம செத்துருவோம் சொன்னால் ஒத்துக்க மாட்டான். யாரோ ஒருத்தர் செத்துட்டார்றா, காணாமல் போயிட்டாரு, செத்துட்டாரு, ஜோதி ஆகிட்டார்றான்னுவோம். நம்ம ஐயோ தெரியாது பைத்தியத்துக்கிட்ட போய் பேசிட்ட போனது, சாரி சார் ஒன்று சொல்லணும். இல்லை இந்த பைத்தியத்தை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளும் பேசிங்களான்னு பேசின்னு இருப்போம். ஆனால் கட்சி வரைக்கும் பைத்தியம் எப்படி தான் இருக்கான். நம்மள என்ன சொல்லிட்டு போயிடா, அதுதான் பைத்தியம் ஒரு முடிவு எடுக்கும், எதிராளி பைத்தியம்ட்டு. பைத்தியம் என்ன முடிவு எடுக்கும்? அறிவாளி மட்டும்தான் கொஞ்சம் யோசிப்பான், கொஞ்சம் தெளிவாகிறவன் மட்டும்தான். இவன் பேசுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. நான் பைத்தியம் பேசுறது கூட கவனிப்பேன். எதுக்கிடானா அவன் பக்கம் என்ன நியாயங்குதுன்னு பார்ப்பேன். அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல, என்னவா இருக்குன்னா 4 சரியை பிடிச்சி வச்சுருப்பான். இவ்வளோ தான். அங்கே 4 இங்கே 4 மேய்ஞ்சிருக்குமா, அந்த 4 சரியை எடுத்து வச்சுருப்பான். எவனோ ஒருத்தன் பேசிட்டு போயிட்டு இருப்பானா, போகிற போக்கில் காதில் விட்டுருக்குமா, போயிட்டுருக்கும். இல்லை குழந்தைலேருந்தே வளர்த்துருப்பாங்க. ஆமாம் கிரி நந்தினி நந்தி வினோதினி கிருஷ்ணர், காலுகள்லாம் தானாக சரியாயிடும். ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எழுந்து. ஏன் சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லையா? ஜனகன் அப்படி சொன்னால் என்ன பண்ண நீங்கள் டக்குன்னு, இல்லைன்னா மதிக்கலன்னுவாங்க. வைத்தியக்கார உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் டக்குன்னு அதே மாதிரி ஆளுன்னா நீ ரோபோடான்னு தனியாக பிடிச்சிருவாங்க. உஷாராகணும். இப்போ 5 வரைக்கும் ஞானத்தோடு இருக்குது, எல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த 6வது அறிவு ஜீவிதம் என்ன செய்கிறான்னா தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்துக்கிறான். 6வது அறிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ந்தெடுக்கிற உரிமை. என்ன உரிமை? இப்போ தேர்ந்தெடுக்கிற உரிமை இதுன்னு தெரிஞ்ச உடனே நீ இதை தேர்ந்தெடுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டான் ஒருத்தர். ஒன்று நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு எதெல்லாம் தேர்ந்தெடுக்க சொன்னானோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சு, ஜுப்பாவை தேர்ந்தெடு. புரியுதா என்ன சொல்கிறேன்னே? இதெல்லாம் தமாசுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா பலவிதமான பலவிதமான வேடங்களை போட்டுன்னு வந்து இங்கே உட்காந்துக்கிறேன். அதனால் உங்களுக்கு புரியும். புதுசாக பார்க்கணுன்னு நினச்சிப்பானே நீங்கள். பச்சை போட்டு வச்சோடனே இவர் என்ன தான் இஸ்லாமியர்களை மறைமுகமாக ஆதரிக்கிறாரு. இப்போ இது கீழே இந்த சந்தனம் வச்சோடனே இந்து தான், ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாரு இப்போ அப்படி சொல்லுவான். அப்படி புரியா இருக்குண்ணா நம்மளாம் சொல்லணும் இப்படி புரிஞ்சுங்கோ. ஆமாம் கரெக்டு, பச்சை நமக்கானது. நம்ம எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், பச்சை பச்சையாக அச்சு வச்சுக்கோ. பச்சை பச்சையாக பேசினா கூட பச்சையை ஆதரிக்கிறாரு. பேசுறது மட்டும் பச்சை இல்லை, அவர் ஆதரிக்கிறது இதுதான். அவனுக்கு சரின்னு சொல்லி கொடுக்கணும். நான் யார் அந்த பைத்தியத்தை பார்த்து இது எதெல்லாம் சரி பூச்சி வச்சுக்குதுன்னு பார்த்து அது நம்மளும் என்ன பண்ணோம் கூட சேர்ந்தே, அது சரியெல்லாம் நம்மளும் என்னன்னு சொல்லணும் சரி, இல்லைன்னா ஆகும் டென்ஷன் ஆகிடும். ஏன் அது அந்த இந்த பக்கமே அவனுக்கு பேசுறது பேசுகிறான விட்டு போவா, அவனுக்கு வாய்க்குது பேசிக்கிறான், அப்படி தான் பேசின்னு இருப்பான், நமக்கு எதுக்குன்னு அவன் தப்பாக பேசுகிறான்னு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிச்சிது இது? நான் தப்பாக பேசுகிறேன்னு எப்படி கண்டுபிடிச்சது இது? அப்போ சரி ஏதோ வச்சுங்குது. அப்போ நான் தெரிஞ்சுப்பேன், ஓகே இதுக்கு ஞானத்தோடு வாடுறதுக்கு வரல, அதுக்கு 6வது அறிவை பயன்படுத்த தெரில. அது ஏமாந்த சோனகிரி அழகிரி நந்தினியை பார்த்தா என்ன பண்ணோம், டக்குன்னு ஏந்து நின்றுக்கும். ஓகே வள்ளிய சிங்கம். அப்போது பிறவி எங்கடான்னா போய் மானு சிங்கம் புலிகள்லாம் பிறவி இருக்குது, அதுக்கு பிறவி இருக்குது. ஏன்டா அதுக்கு கஷ்டமானது துன்பமானது வலியானது இல்லை கரையாக ஏறத்துக்கு இல்லைன்னா
நேச்சர் படி அது வாழ்து, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. நண்டு வந்து 4 கால் எடுக்குது, 2 பெரிய கால் இருக்குது, இது புள்ளத்தாச்சியாக இருக்குது, இதை சாப்பிடக்கூடாது, நரி யோசிக்காது. நீ நண்டு, நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். நீ யாரே நண்டு, உன்னை பார்த்தா எனக்கு என்ன அது எச்சில்லாம் ஊறுது அப்படித்தானே. நல்லா சாப்பிட்டு இருப்பாயா, கறி மீன்லாம் நல்லா சாப்பிட்டு வளர்ந்துட்டு ஒரு 25-30 15 வச்சுங்களேன், 40 வயசு 50 வயசு 60 வயசில் கூட போய் சைவமானவங்களாங்கிறானுங்க. ஒருத்தன் பேசுவான், கறிமீன் சாப்பிட்றது தான் உனக்கு பாவ புண்ணியத்தை சேர்க்குதுன்னுவான். அப்படியே சிந்தனை அப்படியே உள்ள ஒரு 1000 வாட்ஸ் பல்புங்கெல்லாம் உள்ள மூலையில் எரிஞ்சு, ஆமாம் கரெக்டு, சைவம் தான் சரி, இல்லை சைவம் சாப்பிட்டா நம்ம புனிதாத்மாவை மாறிடுவோம். அப்போ இத்தனை 60 வருஷம் 40 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் சாப்பிட்டு இருந்தெல்லாம் அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. இப்போ என்னாச்சு, நீ பாவம் கோடி பாவம் செஞ்சால் கூட சிவாய நம்ம சொல்லிட்டேனாக்கும் புண்ணியம் செஞ்சுட்டானா, ஓகே சிவாய நம்ம மேட்ரு முடிஞ்சிடுச்சு. அவன் ஏமாத்துறான், இவன் ஏமாறுவான். சிவாய நம்ம சொல்கிறது இல்லை, பூதம் அஞ்சால் ஆனது, அது என்ன நினச்சிது, அது என்ன பண்ணுதீங்க செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல சொன்னான். இவன் நம்பர் வர எண்ணுவான். 1,00,000 முறை சொன்னேன், ஒரு 1 கோடி முறை சொன்னேன், சிவாய் நம்ம சொல்லினேக்கிறேன், உட்காந்தா சிவாய் நம்ம சொல்லின்னு இருந்தாலும் என்ன ஆகாதே, பிரயோஜனமே இல்லை. பூதம் அஞ்சால் ஆனவன் என்ன சொல்லுதோ அதை நான் என்ன பண்ண போனேன் செஞ்சுட்டு போனேன். ஊரில் எத்தா சொரியணும், சொரியல்னா கம்முன்னு உட்காந்துக்கணும். ஊரில் எடுக்காமல் ஊரில் எத்த மாதிரி நடிக்கிறதுலாங்கிறான். ஒரு வேலைக்கும் ஆக மாட்டான், எல்லாரும் டீ கடையில் நின்றுக்கிறான், நம்மளும் போய் நிற்கலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு போய் நின்று சிகரெட் பிடிச்சின்னு வைப்பான். எவனா ஒரு ஃபிகர் வச்சுட்டு இருப்பான், இவனும் நம்ம வச்சுக்கலாம் நல்லா இருக்காதுன்ட்டு இவனும் யாருக்கோ பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவான். எல்லாம் முறைச்சி பார்க்குறாங்களேன்னு இவனும் என்ன பண்ணுவான், முறைச்சி பார்ப்பான். இவன் கொஞ்சம் வசதியாகிறன்னா அது பொறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். உடனே இவர் சொல்லுவார், அட்ரஸ் கேட்டால் கூட எனக்கு ஆலிக்கிறான்னு சொல்கிறவங்களாங்கிறான். அட்ரஸ் கேட்டா என்னன்ட்ட, அம்மா ஏன் உங்ககிட்ட கேட்கல, என்ன தான் பிடிச்சிது அவனுக்கு, அட்ரஸ் கேட்குறாயா அவ்வளோதான். வாட்ச் கட்டினா வாட்ச் டைம் நான் கேட்பான் வேணுன்ட்டு. இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? அப்போது என்னாச்சுன்னா, தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்த உடனே நீ என்ன செய்யலைன்னா உன்னை மதிக்கலை. ஒரு நாய் மதிக்குது, ஒரு பூனை மதிக்குது, ஒரு சிங்கம் மதிக்குது, 5 வரைக்கும் தன்னை மதிக்குது. 5 வரைக்கும் என்ன செய்யுது, அதுக்கு 6வது அறிவு இல்லாததுனால அதுக்கு அதை மதிக்கிறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அடிக்கிற ஒரு ராஜா வச்சே, அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது. போகிற ஒரு ராஜா, முதலமைச்சர் போகிறாரு, கொடிக்கூடாது நிற்கான். ஆமாம், முதலமைச்சர் வராருன்ட்டா போதையே நின்றுப்பான், கொடி போய் நின்றுப்பான், பூ எடுத்து போய் டேரில் போடுவான். எந்த நாய்க்குன்னா சொன்னால் செய்ய நினைக்கிறீங்க? பிரச்சனை எங்கடான்னா, மனிதன்ற ஒரு விலங்கு இருக்குது இல்லை, தேர்ந்தெடுக்கிற உரிமை வச்சுங்கிற ஒரு விலங்குன்னு தெரிஞ்சுக்கின்னு இதை விலங்காகவே வச்சுக்கணும்னு நினச்சிங்கிறான். அதுவும் எப்படி தாங்குதே, விலங்காகவே இருக்குது. கடவுள் டென்ஷன் ஆகிட்டான், நான் உனக்கு இவ்வளோ சந்தர்ப்பம் கொடுப்பேன், இல்லை இதோட மோசமாக தீடுவான் எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அவசியம் சொல்லு பெண்ணே, திரும்ப இங்கே இரு சொல்லுவோம். மீண்டும் மீண்டும் வா வேண்டும். ஏன்னா உனக்கு என்ன புரியலன்னா, என்னை மதிக்க தெரியலன்னு உனக்கு புரியல. எந்த நாய்னா உன்னை மதின்னு சொன்னா, சித்தருங்கெல்லாம் சொல்லிட்டு போயிடும், தன்னையே தான் வச்சுக்க, தன்னை மதி எல்லாம் எவனை பார்த்தாலும் என்னடா சொன்ன, என்னை மதின்னு சொல்லணும்னு புக்கை வச்சிடணுமா இல்லையா, ஒன்றா அந்த புக்கை மதிக்க ஆரம்பிச்சிட்டானு. அதுக்கு போய் பொங்கம் பொட்டுலாம் வச்சு சாதனை என்ன சொன்னா, உனக்கு உன்னை மதின்னு சொன்னா என்ன செய்யணும் அடுத்தது, நீ தான் என்ன மதி சொன்ன, நான் உன்னாண்டே வந்துடுறேன், நீ என்ன சொல்கிற அதே செய்கிறேன், நான் சேர்த்துப்பேன் நினைக்கிற, வாங்குகிற வேலையை நீயே ஓட்டுருவேன், சொல்கிற பேச்சில் கேட்குற கேள்வியில் வாங்குகிற வேலையில் என்ன பண்ணுவேன், நீயே ஓட்டுருவேன். என்ன மதி சொல்லிட்டு நீயே என்ன மதியில் என்ன நான் பண்ண முடியாது. நான் யாரை மதி சொன்னேன், நான் உன்னை மதிக்கணுமா நீ உன்னை மதிக்கணுமா? என்ன மதிய சொல்கிறேன், நீ என்னையா மதிக்கலன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஐயா என்னை மதிய சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மாலை வாங்கி வச்சுன்னு ரெடியாக காத்துன்னு இருங்க, நான் வந்தவன் என்ன பண்ணுங்க. இவ்வளோ நீங்கள் யோசிக்கவே இல்லை தானே? நான் யோசித்தேங்க, இதெல்லாம் நான் யோசிப்பேன். வர்றோம் எவனா இதே மாதிரி உன் காலில் நான் வந்தேன்ல, என் காலில் நீ உழு கேட்கலாமா? கேட்கக்கூடாதுதா? நீ தான் என் காலில் ஊந்தல்ல, தெரிஞ்சுன்னு இல்லை, வராத. ஏன்னா என்ன பண்ண முடியாது, நான் உன்னை திரும்ப உன் காலில் உழ முடியாது. இந்த வேலையை செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஒருத்தர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 12 பேர் உட்கார வச்சு கழுவி விட்டு சரக்கெல்லாம் குத்துக்கிறான். ஆமாம்,
இந்த மாதிரி லூசு கிறுக்கெல்லாம் இருந்துக்கிறானுங்க. எதனால்? அவங்க பிரிவு இல்லாமல் என்ன ஆவான்? யாரை மதிக்கல? மதித்தல்னா இது காலில் ஊறுத்து கையில் ஊறுத்துலாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவர் காலில் ஊறும், அவர் பெரிய மனுஷனாகிறாரு, எனக்கு புரிய வச்சாரு, நல்லது செய்கிறாரு. அப்போ அது என்ன செய்யணும்? நான் என்ன மதிக்கணும்? நானே சொன்னால் கூட யாரை நீ சாப்பிட வேண்டியது யார் வேலை? தூங்க வேண்டியது யார் வேலை? சந்தோஷமாக இருக்க வேண்டியது யார் வேலை? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது யார் வேலை? இல்லை சார் நான் வந்து பக்கத்தில் நிற்கிறேன், என்னை சிகில் பண்ணுங்க, அப்போ தான் நான் சீல் பண்ண நான் என்ன பண்ணுறது? எல்லாம் லைனில் நின்றுங்க, எல்லாம் சிரிப்பு காட்டுங்க, நான் என்ன ஆகும்? நீயாவே என்ன பண்ணா? ஆனால் 5 வரைக்கும் எப்படி இருந்தது? அப்போது கடவுள் எல்லாத்துக்கும் சரியாக சந்தர்ப்பம் கொடுத்துட்டு அது போய் புள்ள பொருள் எங்கன்னா போய் கோயிலுக்கு போவான், விரதம் இருக்கான், காமம் வந்துச்சேண்ணா என்ன பண்ணான்? ஏதோ ஒரு பொம்பளை நாய்க்கிட்ட அந்த சிங்கம் என்ன நான் வந்து உட்காந்து சூத்தை காமிச்சிட்டு போகுது. நம்மளே என்ன பண்ணலாம் போல இருக்குது. அது பொம்பளை சிங்கம் அப்படி பண்ணு போகுது. அது சிங்கம் ஆம்பளை சிங்கம் மறைச்சு பார்த்துட்டு போகுது. வேலைக்கு ஆகல அந்த ஆம்பளை சிங்கம் என்ன பண்ணுறது இல்லை. மார்கழி மாதத்துக்கு மட்டும்தான் அந்த நாய்ங்களுக்கு இதே வேலையாக இருக்கும். மற்ற நேரம் அவுத்து போட்டால் எல்லாமே திஞ்சுனுக்குது. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? டைமில் தான் என்ன பண்ணுது இது. மற்ற மாதம் பார்த்து என்ன பண்ணுது? வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. அந்த இப்போ இந்த வெயிலில் போனால் 2 மாதம் மட்டும்தான், ஆடி மாதம் இல்லை மார்கழி மாதம் மட்டும்தான் அது ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. மற்ற நேரத்தில் எதை பார்த்தாலும் கண்டுக்கிட்டே இல்லை, சமனுக்கும். இவன் அப்படியா பாரு, கொஞ்சம் எதனா அவனுக்கு கொஞ்சம் லிப்டிக் பூசிட்டா போதும், கொஞ்சம் சுற்றி ஆட்டின்னு வந்துட்டா போதும், கொஞ்சம் உயரமாக வந்துட்டா போதும், கொஞ்சம் கலராக வந்துட்டா போதும்னா ஆயிடுறான். இவனுக்கு சம்மந்தப்பட்ட ஆளவே இருக்காது. ஆனால் என்ன ஆகிடுவான்? ஆமாம், உட்காந்து கவிதை வரையுதுவான். அவள் கனவில் அவள் வருவாள், அவளை பார்த்து சிரிப்பாள், இவன் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார். புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒரு உரிமை கடவுள் கொடுத்தார், சிம்பிள், தேர்ந்தெடுக்கிற உரிமை. பிறவியை நீ தான் தேர்ந்தெடுக்கிற. அது அவர்கிட்ட இல்லை. அவர்லாம் லிஸ்ட்டு போட்டுன்னு வா கமான், உன்னுடைய பயோடேட்டா எடு, ஃபைல்லாம் சொல்லுமா, ஓகே என்னென்ன பண்ணேன், இது பாவம் இவ்வளோ 50 மார்க்கு புண்ணியம் பேலன்ஸ், இதெல்லாம் இவனுக்கு போடுற கணக்கு. கடவுள் என்ன பண்ணவே இல்லை, தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்துட்டார். அவள் தான். பிறவி வேணும்னு நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். பிறவி நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா பிறவி பற்றி உனக்கு அக்கறை இல்லை, தேர்ந்தெடுப்புமா பிறவி பற்றி தெரியாது. அதுக்காக வள்ளுவர் சொல்கிறாரு, பிறவி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஒரு கால் நீ தேர்ந்தெடுத்தல எப்படி இருக்கலாம், சரியாகலாமா? அந்த மனுஷனுக்கு ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்குது. என்ன நமக்கு டேமேஜ் ஆகிறோம் எங்கே தேர்ந்தெடுக்கிறதுல தான். வாய்மை என்பது யாதெனில் அம்மா தீமைனா கேள்வி கேட்பான். கேள்வினே இருப்பானுங்க. நம்ம மொத்தமாக எழுதி வைப்போம், மொத்தம் எழுதி வச்சுருக்க. நீ ஒரு பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ண முடியாது. அப்போது அந்த தீவினைனா எதுன்னு அங்கே சொல்லி வச்சுருப்பான், சொல்லாமல் இருப்பான். அந்தால அந்த குரலில் அது இருக்காது. நீ இந்த குரல்லையே எனக்கு சொல்ல, இப்போவே சொல்ல, இந்த ஆன் தி ஸ்பாட் சொல்ல, பதில் இங்கே சொல்கிறா, கமாண்ட்லேயே எல்லாம் விரல்லே முடிக்கலான்னு பார்க்குறது. விரலில் ஒன்றும் முடிக்காதடா, உள்ளே ஒரு விரல் இருக்குது, அது தாண்டா எதனா பண்ண முடியும்னு கேட்டால் கூட தெரியல. என்னன்னா அதிகமாக தான் பேச வேலையை வச்சுக்கலாம். இங்கேயே சொல்லு நான் என்னத்தான் இங்கேயே சொல்கிறது, இங்கேயே சொல்ல முடியும். இல்லை எனக்கு புள்ள இப்போ குத்துரு, எப்படா இப்படி எடுத்து குத்துற முடியும். ஃபோன்லேயே ஃபக் பண்ணுற மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்குதே. நாளைக்கு முன்னே டிவைஸ் வரும்னு நினைக்கிறீங்க. உனக்கு ரொம்ப ஆணவன்றாங்க ஒருத்தர். ரொம்பன்னா எத்தனை கிலோ? ரொம்ப ஆணவனா எத்தனை கிலோ? கிலோவில் சொல்லுவீங்க. நான் உன் மேலே இத்தனை கிலோ அன்பாகிறேன், இவ்வளோ ஆணவமாகிறேன், என்கிட்ட இத்தனை கிலோ திமிருக்குது சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். கிலோ கணக்கில் சொல்ல முடியாது. ரொம்பன்னு சொல்லலாம், கம்மி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது கம்மியாக தான் தெரியுது, உனக்கு அது அதிகமாக சரி, அதுதான் ஆட்டு விட்டுக்கிறேன். ஏன் எனக்கு ஆணவம் ரொம்ப இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஆணவம் ரொம்ப இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா முட்டாளுக்கு எப்படி புரியும்னா, தெரிஞ்சவங்க பேசினா ஆணவமாக பேசுகிற மாதிரி தான் புரியும். அவர் பெரிய மயில் மாதிரி இங்கிலீஷில் பேசுவார் தெரியுமான்னுவான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொல்ல மாட்டான். அப்படிலாம் இந்த பக்கம் போய் நின்று பீட்ரு விடுறாருன்னுவான். ஒன்று அவன் பிரில்லியன்ட்டு, ஏன்னால இந்த பக்கம் வந்து என்ன கேட்டால் தெரியுமா, அவர் இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொல்கிறாருங்க, அவ்வளோதான். அவர் இங்கிலீஷில் ஏன் பேசுகிறாரு? இங்கிலீஷ் தெரியுது, அதனால என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. உனக்கு தெரிஞ்சது பேசுகிற பைத்தியம், எனக்கு தெரிஞ்சது பேசணும், உனக்கு தெரிஞ்சது பேசணுமாடா லூஸு. என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசணுமா, அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசணுமா? அதான் ரூல். என்ன
ஒரு சிம்பிள் ரூலே தெரியாது என்ன பண்ணுறது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுறது என்ன? இப்போ நான் பேசுகிறேன் பிறவி பற்றி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம். யாருக்கு இது புரியும்? தேவைப்படுறவனுக்கு தான். தேவைப்படாதவங்க பார்க்கலாமா பிறவி பற்றி? பிறவி இல்லைன்னு முடிவு பண்ண இந்த வீடியோ பார்க்கலாமா? நான் தெளிவாக ஃபஸ்ட்டு என்ன போட்டேன், அறிவாளி புரிஞ்சுக்கணுவேன் மத சடங்கு உள்ளவங்களாம் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்கன்னே சொல்லிட்டேன். பார்த்தது யார் தப்பு? இது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. நான் தெளிவாக எல்லா வீடியோலும் அதுவும் பார்க்குறேன். படிக்க முடியாத டைமில் டக்குன்னு போட்டு கற்றுறாங்களே. நான் இந்த சொல்லுவானுங்கல்ல அந்த இதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு, இல்லைன்னா ஸ்டார் போட்டு படிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய மேகனை போய் கிளாஸ் வச்சு பார்த்தா கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரியா பேசுகிறேன்? நல்லதானே டைம் கொடுத்து நல்லதானே பேசுகிறேன். அப்போ அதை தாண்டி யோசிக்கணும். தேர்ந்தெடுத்தல் உரிமை பெற்று நான் எதையும் தேர்ந்தெடுக்கிற உரிமையோடு இருக்கிறேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? 5 வரைக்கும் என்ன இல்லை உங்களுக்கு? இந்த காடு ஒரு மாதிரி இருக்குதுங்க, ஓனா நாங்கள் அங்கே போகலான்ட்டு தேர்ந்தெடுக்காது. இந்த காடு வாழ தகுதியில்னா ஓட்டுறோம், அவ்வளோதான். ஓடுறதுக்கு காரணம் தேர்ந்தெடுத்தல் இல்லை, தன் மீது இருக்கிற அக்கறை. தண்ணியில் நாய் போட்டால் நான் எந்த டியூஷன் கிளாஸுக்கும் போகல, எனக்கு நீந்த தெரியாதுன்ட்டு சாவாது. என்னவோ பண்ணோம், அதுக்கு ஒன்றும் செதில் மாதிரிலாம் மீன் மாதிரிலாம் இல்லை. நான் ஸ்விம்மிங் பூலில் குளிப்பேனா நாய் மாதிரி நீச்சல் அடிக்கிறாருன்னுவாங்க. என்னன்னே தெரியும், தண்ணியில் வந்து மிதக்கணும்னு தெரியும். நான் எந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் போய் அப்படிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு வாய்மைன்னா இதான் தெரிஞ்சது. அது யார் பிரச்சனை? யாருக்கு எதனா பிரச்சனையா எனக்கு? இப்போ நான் தப்பு, நீங்களாம் கரெக்டு தானே? கரெக்டாக இல்லையா? ஆமாம், அப்படிதான் தோணணும். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இதுன்னா ஆமாம், சரிகளால் திறப்பப்பட்ட ஒன்று யார்? தேர்ந்தெடுக்கிறவனுக்கு சரி தப்புன்னு தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுத்துட்டா அந்த சனியை காய்ச்ச வரைக்கும் எப்படி இருக்கான்? அப்படியே இருக்கும். ஆபத்து. இந்த கற்றுக் கொடுத்த புரிஞ்சுக்கின மனிதர்கள் இருக்கிறானுங்கள, இதை புரிஞ்சுனானுங்க. ஓ, இது தேர்ந்தெடுக்கிற ஒரு உயிரினம், அதனால் அதுக்கு இதை தேர்ந்தெடுக்க வச்சுட்டா அது என்ன பண்ணா? யாரும் சொல்ல வேணா. நம்மலாம் அவர் ஆண்டே, நம்மலாம் பேண்டே, ஆல்மா பாண்டே, அவர்கிட்ட போய் பேட்டி. ஏன் என்னாச்சு நமக்கு? மற்ற ஜீவராசிங்களெல்லாம் நீ கட்டி போட்டு நிறைய ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடெலாம் போட்டால் தான் ஓரளவுக்கு படிஞ்சிருக்கும். அப்படி தேவைப்பட்டால் அது வேறு மாதிரி ஆகிடும். தேவைப்பட்டால் என்ன பண்ணுறோம்? அதுக்கு தேவையானதெல்லாம் குத்துனுக்கிற வரைக்கும் தான் அது கம்முன்னு இருக்கும். இல்லைண்ணா போனியா கறியை போட்டியா கம்முன்னு வெளியே வந்துட்டேன்னா போயிடுச்சிங்கண்ணே. கறி போடாமல் ஒரு நாள் உள்ளே போ ஒன்று சாப்பிட்றோம். ஆமாம், நான் ரொம்ப பழகின சிங்கம், நோ அது சென்டிமெண்ட்டு ஃபூல் நீன்றோம். இப்போ என்ன தெரியுமா சொல்லுவோம்? நம்மளை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்குதுன்னு சென்டிமெண்டலாக நீங்கள் சரிகளால் நிரப்பப்பட்டு அதை மனத்துக்கு எடுத்து போய் உள்ளே வச்சின்னு சரி செய்யலையானா நான் தப்பான பிரிவை பிறப்பேன்னு உனக்கு போதிச்சிட்டான். உனக்கு எங்கே வச்சானுங்க சூன்யத்தைன்னா, நீ பண்ணுற பாவம் புண்ணியை வச்சு தான் உனக்கு என்ன இருக்குதே பிறவி இருக்குது சொன்ன உடனே. தெரியாத ஒன்றை பார்க்காத ஒன்று கடவுள் சொல்லுவா, டேய் உனக்கு எப்போ நான் பிரிவு புரிய வச்சேன்? கேட்பாரே கேட்க மாட்டாரா? உனக்கு போன பிரிவு ஞாபகத்தில் இருக்குது. ஏன் ஒத்துக்குண்ணா? பிறவி புரியுதுன்னா அங்கேருந்தே புரிஞ்சுருக்கணும். உனக்கு எங்கேருந்தே 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து வந்தது உனக்கு. 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து வந்து உனக்கு 4லேருந்து வெளியே அனுப்ப முடியாது. என்னால் உனக்கு 4ல் ஏன் குத்து வச்சுக்கிற? நல்ல இவ்வளோ பிரிவு ஏற்றுக்கிறியே, இவ்வளோ தூரம் தாண்டி வந்துக்கிறியே, கொஞ்சம் பெசலாக இருந்துட்டு போடா. தேர்ந்தெடுக்கிற உரிமையோடு இருந்துட்டு போ. என் படைப்புகளை நீ என்ன பண்ணிட்டு போ, கொண்டாடிட்டு போ, மகிழ்ச்சியாக இருந்துட்டு போ. எனக்கு நன்றி சொன்னால் உனக்கு என்னவோ கிடைக்கும். இதுக்கு தான் உனக்கு பிரீதியே. உனக்கு எதுடா தேர்ந்தெடுக்கிற உரிமை குத்தாருன்னா, நீ தேர்ந்தெடுத்தல் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உனக்கு நல்லதை தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுக்கணும்? உனக்கு நல்லது. எது உனக்கு நல்லது? வெளியால் சொன்னதா நீ ஏன் சொல்கிறதா? உனக்கு நல்லதுன்னு நீ தெரிஞ்சிக்கூடாது, நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு நல்லது எது? அப்பாவுக்கு தெரியாதாம்மா உனக்கு நல்லது பண்ணுறதுக்கு? அப்பாவுக்கு தெரியும். நைட்டில் நம்ம சொந்திக்கிட்டலாம் அப்பாக்கிட்ட போய் சொல்ல முடியும். அப்பா நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி குளிச்சுன்னு இருக்கும்போது அங்கே தடவை சந்தோஷமாக இருந்தது, அப்படியே தடவுனே சந்தோஷமாக இருந்தது, டெய்லியும் தடவுத்து ஒரு வேலையை வச்சுக்கிறேன்ட்டு எந்த புள்ளியா நான் போனேன்னா வந்து அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பா அப்பாவுக்கு நல்லது தெரியும். எப்படி சொல்கிறாரு அவர் நல்லது தெரியுன்ட்டு? எப்படிங்க சொல்கிறாரு? என்னையே தெரியாது எங்கள் அப்பனுக்கு, எனக்கு நல்லது எப்படி தெரியும்? என்னென்ன மாற்றங்கள் எனக்குள் என்ன மந்திரமோ செய்கிற என்ன யாருக்கு தெரியும்? உங்களை சுதந்திரமாகவே வாழ விடக்கூடாது.
நீ அம்மா அப்பாவுக்கு அடிமையாக இருக்கணும், போதும் ஜெயிச்சிருவான். யார் ஃபஸ்ட்டு ஆள் என்ன பண்ண முட்டாளாக்கி காமிச்சிட்டா போகிறவனெல்லாம் ஆகிட்டாங்க. அதனால் முதல் ஆளை கடவுள் செஞ்சாருன்னு சொல்லி கொடுத்துட்டான். மேட்ரு முடிஞ்சிச்சு. இந்த பக்கமே வரல. ஃபஸ்ட் ஆள் யார் செஞ்சார்? என்னதுனால வெளியே வந்து இந்த வாழ்ந்துங்கிறான், பாவம் செஞ்சனால. அம்மா நீ செய்யறதுல எப்படி தான் செய்வ? அம்மா பாவம் செஞ்சிட்டோம், அம்மா பாவம் பண்ணலாமா, ஃபக் பண்ணலாமா, அம்மான்னு கூப்பிடுறது இல்லை, தப்பு செய்யலாமா, தப்பாச்சு ஏன் செய்யலாம் கேட்கலாமா, தப்பாச்சே அது ஏன் செய்யலான்னு கேட்டோம். நம்ப எங்கேருந்து வந்துக்குதே? நம்பர் 1 ஃப்ராடு. ஒருத்தன் புக்கே எழுதிக்கிறான். நிறைய புத்தகம் எழுதணும்லாம் யார் தான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ராடு கம்பெனி தான். ஃப்ராய்டு கம்பெனின்னு நினச்சி போகிறீங்க. அது கை தேர்ந்த மனிதர்கள். என்னென்னா அவனை தொச்சு போட்டுருவாங்கன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. நாம் ஒரு நாள் இந்த பூமியில் இருக்க மாட்டோம், இந்த பூமி அசிங்கமாகுமே, இப்படி சொல்லி கொடுக்குறோமே, இந்த குழந்தைங்கள்லாம் ஒன்றா அடிச்சிக்குமே, குத்திக்குமே, வெட்டிக்குமேனே நினைக்கல. அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தோடனே அவன் எப்படி பண்ணிட்டு போயிட்டான். இன்றைக்கி குழந்தைங்களாம் ஏன் அடிச்சிக்குது? 2 முட்டாளை ஏன் அடிச்சிக்கிறான்? என்ன தான் பிரச்சனை அவங்களுக்குள்ள? என்னதான் ஏன் பிரச்சனை? அவனுக்கு இப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே போராட்டம் நடத்துகிறானுங்க. இங்கே என்ன பண்ணது, நீத்தா ராஜா ஆட்சியில் எங்களுக்கு போனான்னு அவங்க சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் அந்த காசை அந்த இது ஊமுஸ் அந்த ஆமூஸ் இது அவனுக்கு வந்து அங்கே கிராஸ் பண்ண விட மாட்டோம். இவன் அதுக்குள்ளே சைடில் உணர்த்து பைப் விட்டு இன்னொரு பக்கம் போகலாமான்ட்டு. கரெக்ட் தானே? வழி இல்லைன்னா 10 வழி தேடும். நமக்கு பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் வருதுன்னு ஒரு பக்கம் புரளி, ஒரு பக்கம் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் பிரியா இருங்க சார். ஹோட்டல் கேஸ் எல்லாம் நின்றுச்சு, அப்போ நாங்கள் நம்பர் தான் வேணாம், நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஒன் வேட்டாக்கு தானே அங்கே இங்கே உட்காந்து பேசின்னு இருப்பார். அதான் பிரியா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லையே, ஏன் சார் பெரிய கேஸ் மட்டும் நிறுத்திட்டீங்கன்னு கேட்க முடியும்? கேட்ட மட்டும் ஒரு காதில் கேட்க போதே, நம்ம கேட்ட மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ பிரச்சனை இருக்குதா இல்லையா? என்னவோ நம்ம பிரச்சனை இல்லைன்னு இருக்கணும், அது நம்ம பிரச்சனை இல்லைன்னு இருக்கணும். எப்படா நம்ம பிரச்சனை இல்லைன்னு இருக்க முடியும்? நம்ம பேசினா நம்மளுக்கு தான் பண்ணுவாங்க. அப்போ தேர்ந்தெடுத்தல் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கின ஒரு மனுஷன் எனக்கு போதிக்கிறான்னு எனக்கு புரியணுமா இல்லையா? நான் எவ்வளோ கற்றுறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு இதை தான் புரிய வைக்கவே பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் என்ன புரிய வைக்கிறேன்னா, நீங்கள் ஏதோ உனக்கு இப்போ படிச்சிங்க புரிஞ்சுக்கினீங்கல்ல, அது எதுக்கு? உங்கள் தேர்ந்தெடுத்தல் உரிமையை பிடுங்குறாங்க. நான் இருக்கிறேன், உங்கள் தேர்ந்தெடுத்தல் உரிமையை நான் பிடுங்குறேன். ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே வானாக்கா சஸ்தகத்துக்கு வரலாமா வரக்கூடாதா? வந்து தான் ஆகணும்னு கட்டாயத்து மாதிரி. அப்போ தேர்தல் உரிமை என்ன ஆயிடுச்சு? உனக்கு பிடுங்கப்பட்டுச்சு. சுதந்திரமாக வந்து சுதந்திரமாக போனால் புரியுதா நான் சொல்கிறேன்? எப்படி வரணும்? நீங்கள் 12 வாரம் உங்கள் சுதந்திரம் இல்லை தான், தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அது கூலி, அது சன்மானம். அதனால் நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும்? நீங்கள் அங்கே போய் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ தான் எல்லாம் பிடிங்கிட்டாங்க. என்ன தேர்ந்தெடுக்கிற உரிமை பிடிங்கி தான் என்ன பண்ணுறேன் நான்? என்கிட்ட உனக்கு கொடுக்குறது, உங்ககிட்ட நான் உனக்கு கேட்குறேன். மற்றபடி மற்றவங்களாம் எப்படி இருக்கலாம்? ஏன் போன வாரம் வரலன்றத பாசமாக தான் கேட்பனே தவிர, போன வாரம் வரலையா இப்போ வந்த போ சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். இந்த வாரம்னாச்சும் வந்தியே அப்படி தானே? யார் இஷ்டம்? உங்களுக்கு இஷ்டம் இருக்குதா பாருங்கள். எங்கன்னா போனால் உங்களுக்கு விருப்பத்தேர்வு இருக்குதான்னு பாருங்கள். எங்கன்னா போங்க, ஒன்றும் வேணாம். மாரியாத்தா கோயிலுக்கு போங்க, ஒரு மரம் வச்சு ஒரு கோயில் வச்சுக்கிறான்னு. இந்த டைம் தான் நீங்கள் போனால் நட சாத்திடுவாங்க. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அது எந்த யார் நண்டா சாத்திட்டாங்க? கேட்ட முட்டு நான் என்ன நடக்க போகிறேன், அவன் எங்கே தரணும்? ஏன் நடைய உனக்கு இன்னவே வராது? ரொம்ப பவியமா உட்காந்துக்கிட்டே இல்லையா? எல்லாம் கூழ் ஊற்றுவாங்க, இவனும் ஊற்றின்னு இருப்பான். அங்கே 10 சட்டி 20 சட்டி 30 இது போயிட்டுருக்கோம். இவனும் கலந்து அதில் கும்பலில் போய் தான் நச்சு விடுவான். எல்லாம் ஊற்றுறாங்க, இன்றைக்கி போடுவோம், நான் மற்ற நாள் ஊற்றலான்ட்டு. சரி எல்லாம் கூழ் ஊற்றுறாங்க, நம்ம பிரியாணி போடலாம் தானே? தோணவே தோணாது. ஏன் ஒன்று அப்படி யாருன்னா பிரியாணி போடணும்னு நினச்சான்னா மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றுவாங்க, இது கூட தெரியாதா உனக்குன்னு கேட்போம். இல்லை, கூழ் எதுக்கு ஊற்றுனாங்க? எதுக்கு கூழ் ஊற்றுனாங்க? கூழ் குடிக்கிறவங்க தான் சாமி கும்பிட்டானுங்க. ராஜா அந்த சாமி கும்பிட்டு தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு? இப்போது சர்ச்சுக்கெல்லாம் போனால் ஒயின் பிஸ்கெட் கொடுக்குறாங்க பார்த்துக்கிறீங்களா? அதுக்குன்னே செய்வானு தவுளுன்னு இருக்கும். அது நாக்கிலே மேலே அண்டத்தில் கூட ஒட்டிக்கும். பார்த்துக்கிறீங்களா? கொடுக்குறானுங்க. எவ்வளோ பட்டர் பிஸ்கெட்டு பெருசு எவ்வளோ ஐட்டம் இருக்குது.
ஏன் பேட்டன்டி திங்கிங் இப்படி தான் நீ யோசிக்கணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களும் எப்படி தான் யோசிச்சுக்கிறாங்க, அப்படி தான். அதில் வந்து இந்த மதம் அந்த மதம் மட்ட மதம் மயிர் மதம் எல்லாம் கிடையாது. ஏன் அதுக்கு மேலே என்ன பண்ண தெரியாது. இப்போ அவன் வந்து இவனை சொல்லுவான், நாங்கள் பற்றியா டீசெண்டாக வந்து கோட்லாம் போட்டுன்னு போகிறோன்னு. அங்கே போனாலும் அதே கதை தான். இன்னும் இங்கேனாச்சும் கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும், நம்ம இஷ்டம். ஒரு கையில் வாங்கிக்கலாம், கருடு கம்பு ஊற்றுலாம், ஒரு ஆப்ஷன் 4-5 ஆப்ஷன் இருக்கும். பிடிக்கலன்னா கூட அப்படியே போட்டு அவர் வாயில் ஊற்றிடுவார். எவனோ வாயில் வச்சு அடிச்சு குச்சிட்டு போயிருப்பான், திரும்ப திரும்ப எல்லாருக்கும் வாயில் விட்டுன்னு போயிரு. முன்னாடி யாரோ ஃபிகர் போச்சுன்னா கூட பரவாயில்லன்னு குடிச்சிட்டு வந்துருக்கும். யாரை ஒத்துன்னா உனக்கு பிரிவு ஏன் வந்தது? யாரை அவமதிச்ச? கடவுளெல்லாம் அவமதிக்க முடியாது. நீ நினச்சிக்க அதை கடவுள்லாம் அவமதிச்சிட முடியாது. கடவுள் இல்லைனாலாம் படம் அவர் என்ன பண்ணுவார்? இல்லைண்ணா வந்து நின்று நான் தாங்கிறேன் நான் சொல்லுவார என்ன? நீ ஒரு லூசுக்கு இருக்க. நீ என்னை இருன்னு சொன்ன உன்னை உண்டாக்குந்தே யாரு? நான் தான். இதில் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். போடா இருக்குதே. அதனால் என்னால அப்புறமா இதில் நான் வந்து உனக்கு வேஷம் கட்டி நின்று 10 தலை வச்சுன்னு வந்து நிற்பாங்களா? சம்பவாமி யுகே யுகே. என்ன யார் ஏமாத்துறது? ஏமாந்த சொன்னகிறியா யார் மாறுது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிறவி எடுப்பதற்கு காரணம்னா தேர்ந்தெடுத்த உரிமையை நீ என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். எப்போது தேர்ந்தெடுக்கிற உரிமையை உன் கையில் எடுக்கிறியோ அப்போ பிறவி எடுக்கிற உரிமையும் யாருதே? உன் கையில் தான். உனக்கு வாழ்க்கை இருக்குது, உனக்கு காலம் இருக்குது. என்னை கேட்டுனுக்கிறன்னா நீ என்ன பண்ணுகிற? உயிராக தாங்கிற. இப்போது நீ செத்துட்டு ஒன்றும் கேட்டுன்னு இருக்க முடியாது. டிவைஸெல்லாம் இருக்குதுன்னா என்ன பண்ணுகிற? வாய்ப்பு இருக்குது. இந்த மனிதன் சொல்கிறது சரிதான். என் தேர்ந்தெடுத்த உரிமை யாரோ என்ன பண்ணிட்டாங்க? பிடிங்கிட்டாங்க. எனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. இதில் நான் மதிக்கணும். தேர்ந்தெடுக்கிற உரிமை உள்ள ஒரு ஆள் அம்மாவை அப்பாவை அண்ணனை எல்லாரும் மதிக்கணும். எனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா எப்போ தாண்டி என்னை சுதந்திரமாக வாழ வைக்க போகிற? இந்த லூசிஃபரில் அந்த பொண்ணு கேட்கும், எப்போ தான் எனக்கு 13 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பிள்ளைங்கள்லாம் கேட்குது. 18 வயசு ஆயிடுச்சுன்னா கேட்குது. அந்த ஊரில் அப்பாவும் அதை பற்றி கேர் எடுத்துக்கிட்டே இல்லை. இவன் 80 வயசு ஆகிட்டான்னா கூட 90 வயசில் அப்பா இருந்தான்னா அவனை போய் கேட்பான். என்ன சொல்ற? 10 வயசில் பிள்ளை போய் இருக்க மாட்டான். 70 வயசுனா அவன் 90 வயசு இருப்பான்னு வச்சுக்கேன். 90 95 இருக்குதுன்னு வச்சுக்கேன். அங்கே போய் நிற்பான். என்னப்பா சொல்கிறேன்? அந்த சாவத்துக்கு போய் காத்துன்னு இருப்பார். அவர் எதனா சொல்லுவார். பொண்ணு ஃபிகரு சூப்பராக இருந்தது இட்டுன்னு வந்துக்கிறாங்க. ஷேர் பண்ணிங்க நீரா ஷேர் பண்ணின்னுக்கிறானுங்க. கண்ணின்றது பதில் கனின்னு கேட்டுக்குது. அது கேள்விக்கு கனி தானே 5 பேரும் பங்குந்துங்கன்ட்டாங்களாமா. உண்மையிலே கதை என்ன? அப்படியே சொல்லியிருப்பாங்க அந்த அக்கா. உண்மையிலே போய் வியாசரை பச்சா வேறு மாதிரி இருக்குது அந்த கதை. எனக்கு சொன்னப்பட்ட கதை எப்படிறான்னா, அவர் போய் ஜெயிச்சு எடுத்துன்னு வந்துடுறான் பொண்ணை. ஃபிகர்னு சொல்கிறது பதில் வேறு ஏதோ சொல்லிட்டுக்கிறாரு, ஃப்ரூட்டுன்ட்டுக்கிறாரு. அது ஃப்ரூட்டு தானே ஷேர் பண்ணிங்கன்ட்டுக்கிறாங்க. புரியுதா? அவங்க ஃப்ரூட் மாதிரி கட் பண்ணி ஆளுக்கு என்ன பண்ணிடுறானுங்க? ஷேர் பண்ணிடுறானுங்க. அம்மா சொன்னால் என்ன பண்ணணுமா? இன்னும் அம்மா சொன்னா என்ன? அம்மா நான் சொன்னது தப்புமா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற, உனக்கு காது கேட்கல, நான் எத்தனை வந்தது என்ன ஃப்ரூட் இல்லை ஃபிகருன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லாது யார் தப்பு? அப்போ முட்டா பசங்களை பற்றி தான் கதை எழுதிக்கிறாங்க. நீ எப்படி இருக்கணும்? கவனம் உங்ககிட்ட தான் இருக்கணும். அப்போ பிறவி இருக்குதான்னா திரும்பவும் சொல்கிறேன், இருக்குது. நான் பிறவி ஏற்றது எனக்கு தெரியுது. தழும்பு இருக்குது, நினைவுகள் இருக்குது, எனக்கு அதை உணர்த்திருக்கிறான். மேபி நான் போனால் அதை போய் கண்டுபிடிச்சா அதுக்கான இடம் எதனா கிடச்சிதானா சொல்லுவேன். பிறவியில் பேசுகிற பேச்சுங்களாம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் அந்த மொழி திரும்ப என்னால் கொண்டு வர முடியல. ஆனால் எனக்கு தெரியுது பிறவி இருந்துருக்குது, நான் இப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியுது. இதை நான் என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ணுன்னா ஒத்துக்காமல் போ. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது மூலிமா தேர்ந்தெடுக்கிற உரிமையை தக்க வச்சிங்கன்னா பிரிவு எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். உங்கள் இஷ்டம், சாய்ஸ் யுவர்ஸ். அப்போ கடவுள் பிரிவு தர தேவைன்னா கிடையாது. கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஒவ்வொரு மதமும் ஒன்று ஒன்று சொல்லுது. நீ சேர்த்துட்டா பிரிவில் எத்தனை இங்கெல்லாம் சுற்றிலாம் இருக்க மாட்டேன். மேலே போகணும், அங்கே வந்து பெரிய கவுண்டர்லாம் இருக்கும், அதில் போய் லைனில் நிற்கணும். உனக்கு ஒரு ஏரியா அங்கங்கே விட்டுருப்பாங்க. உன்னை பொறிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணுவார், கடையில் விடுவார். ஒருத்தர் உங்களுக்கு புழு ஒன்று நினைப்பார், புழு விடுவார். இப்படி ஒரு கதை சொல்லிட்டானுங்களா? இன்னொருத்தர் சொல்லிட்டான், இப்படியெல்லாம் போயிட்டுலாம் வர முடியாது. இங்கே அங்கே அவ்வளோதான், ரெண்டே தான். செத்த உடனே அங்கே இருப்பேன். இன்னும் 4 பேர் வந்து தூக்கின்னு போடுவாங்க. அங்கே வச்சு உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. இங்கே சாராயம் குடிக்கக்கூடாது, அங்கே வந்து குடிச்சிக்கலாம். அங்கே மதுபானமாக ஓடின்னு இருக்கும். ஆமாம், ஃபிகர்லாம் ஆடின்னு இருப்பாங்க. யாருன்னா அங்கே போய்க்கலாம். இங்கே அது மாதிரி இங்கே ஒழுக்கமாக இருந்தால் தான் அங்கே. இங்கே நீ மற்றவங்களை அப்படி திரும்பி பார்த்தியோ ஆணி வச்சு அடிப்பாங்க, சருக்கு நெத்திலே வச்சு அடிப்பாங்க. அப்போ அங்கே சுற்றியெல்லாம் இருக்குது, ஆணியெல்லாம் இருக்குது.
அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை ஆணி கண்டுபிடிச்ச வரை எழுதினான்னு தான் புரிஞ்சிடணுமே தவிர அங்கே ஆணி இது புரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆணி உன்னால் பிடுங்க முடியாதியா? நீ என்ன புரிஞ்சிக்கல? தோட்டம் போட்ட பிறகு புக் எழுதிக்கிறானுங்க. வேலி போட்டு விவசாயம் பண்ணானுங்கல்ல, அப்போ தான் புக் எழுதிக்கிறான் மோசஸ். அப்போ கல்ச்சர் ஆன பிறகு புக் எழுதிக்கிறான்னு அர்த்தம். இது நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னா தோட்டம் இருந்தது ஏது இருந்தது தான் நீ என்ன நினச்சிக்கிறேன்னா அப்படி ஒரு தோட்டம் இருந்திருக்கும் பொழுதுன்ட்டு. இவனுக்கு அப்படி தோணுச்சே? ஏன் தோணுச்சே? ஏதுன்னு என்ன பார்த்தான்? தோட்டத்தை பார்த்தான். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டான்? வேலி போடுற கதைலாம் அவனுக்கு தெரிஞ்சுக்குது. மரம் செடிலாம் இவனுங்களே போய் நட்டுக்கிறானுங்க. இதுலேருந்து இதை தான் தெரிஞ்சிடணும். தாங்கள் இதுலேருந்து கூறும் தாழ்மையான கருத்து அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு பேச தருது. இப்போ ஒருத்தர் ஏதோ பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுகிறாருன்னா என்ன நினைக்கிறீங்க? அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் கூட படிக்கலையே, நீ என்ன படிக்கலையே, என்ன பண்ணலாம்? நீ அறிவாளியாக இருக்க மாட்டேன். சரிங்க சார், என்ன இப்போ பிரச்சனை? இப்போ அறிவாந்தியதுனா பிடுங்க போகிறோமா? எல்லாம் என்ன தான் அதே தான் வாயில் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? நிறைய படிச்சிட்டாரு, காதில் சாப்பிடுவாரா? ஒரு 15 மொழி தெரியும், என்ன பண்ணுவார்? ஒரு 15 மொழி தெரிஞ்சிச்சு. அப்படியே பாரதியாருக்கு நிறைய மொழி தெரியுமா? நான் படித்த மொழிகளிலே தமிழாவதை போல் இனியது எங்கும் காணும். ஒரு இடத்துல உயர் ஆரியத்துக்கு இடையே ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டுக்கிறான் ஆள். இப்போ ஆரியம்னா என்ன? ஆரிய மொழினா இது? அது இல்லாத ஒரு மொழி என்ன சொல்கிறான்? அதுக்கு இடையன்றான். இவர் எந்த ஆரிய மொழி வச்சாராம்மா? இவர் ஆரிய மொழியில் பேச வேண்டியது தானே. இப்போது சொல்கிறாங்கல்ல, சமஸ்கிருதம் வந்து ஒரு உயர்ந்த மொழி, கரெக்ட் தானே? கக்கா போத்துக்கு என்ன சொல்லுவாங்க? அதான் உயர்ந்த மொழியாச்சே, அதில் பேச வேண்டியது தானே இல்லை? அது மந்திரம் மட்டும்தான் சொல்கிறதுக்கு மொழி, மற்றதுக்கெல்லாம் கடவுளுக்கு புரிஞ்ச மொழி. ஆனால் நமக்கு என்ன பண்ணாது? கூப்பிடல, சட்டை எப்படி போடுறது, இந்த கையன் கட்டிங்கிற இப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்லலாம், பார்க்கலாம். சொல்லுவாங்க. அப்போ உயர்ந்த மொழியில் என்ன பண்ண முடியாது? நம்ம பேச முடியாத ஒரு மொழி தான் என்ன மொழியா? சிக்கந்து யார் பிரச்சனை? எதெல்லாம் சொன்ன ஏன் சிக்கிக்கிறீங்க? என்ன புரியாமக்கிறீங்க? உங்களை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு உங்களை ரேப் பண்ணிட்டு போய்க்கிறான், உங்களுக்கு தெரியவே இல்லை. கர்ப்பமாயி சுத்திங்கிறீங்க எல்லாம். எனக்கு தான் தெரியுது, இதுக்கெல்லாம் இது மாதிரி கர்ப்பமாயிட்டு சுற்றின்னு இருக்குதுங்க. ரேப் பண்ணது கூட தெரியாம ரேப் பண்ணிக்கிறான். அது பூ கூட அறியாமல் பூவை ரசிக்க வேண்டும். பெட்ரோல் சென்டர் போய் புள்ள பெற்றுக்கலாம், அது கடவுள் குழந்தையான்னு சொல்லிக்கலான்னா ஒத்துப்பாங்க. இப்போ நான் ஒரு கன்னி குழந்தை, நான் என்ன பண்ணுறேன்? இப்போ பெட்லிட்டி போய் புள்ள பெற்றுன்னு வந்துடுறேன். யாருன்னா ஒத்திப்பீங்க? இல்லை அங்கே போயிட்டு தூய ஆவி இருந்தால் கொடுங்க, எங்கே பெட்டிலிட்டு பெஸ்ட்டு ஒன்று கொடுங்க, ஒன்று அவங்களே தாம்மா பெஸ்ட்டுன்னு அங்கே சாம்பிள்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து விட்டுன்னு வந்து பிள்ளையும் பெற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். வெளியே சொன்னால் ஒத்துப்பாங்க? யாருன்னா ஒத்துப்பீங்க நீங்கள்? அதுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போய் சொல்லணும். அவங்க டைம் ஃப்ரேம்லாம் போய் இப்போ சொன்னாக்கா டென்ஷன் ஆகிடுவான். ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் பிறவி யாரும் மதிக்க மாட்டேன்ற? இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கினேனா உனக்கு என்ன இல்லை விருப்பமாக இருக்குது? அடுத்த பிரிவு யார் இஷ்டமாக வரலாம்? உங்கள் இஷ்டமாக வரலாம். நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஆணாக வரலாம், பெண்ணாக வரலாம், என்ன வேணால், வசதியாக வரலாம், வசதி இல்லாமல் வரலாம். ஒரு நல்ல ஒரு நந்தவனத்தில் பிறக்கணும், தண்ணி பசுமையான காட்டில் பிறக்கணும், வாய்ப்பு எங்கே வேணால் பிறக்கலாம். நினைவாற்றோடு வரணும். இந்த ஜென்மத்து நினைவுகள்லாம் எனக்கு அந்த ஜென்மத்துலேயும் வரணுங்களா? உங்களுக்கு வேணால் டிப்ஸ் தரேன். ஆமாம், முயற்சி பண்ணி பைத்தியம் போயிட்டால் நான் பொறுப்பாளி இல்லை. ஆமாம், கம்பெனி என்ன சொன்னோம், ஜவாப்தாரி கிடையாது. நிலா எப்பவுமே இருந்திருக்கும், ஆமாவா? சூரியன் எப்பவுமே இருந்திருக்கும், காற்று எப்பவுமே இருந்திருக்கும், இரவு எப்பவுமே இருந்திருக்கும், பகல். லோன்லினஸ், தனிமை, யாரும் இல்லாத தனிமையில் தனியாக உட்காந்துருக்க. நான் பிறவி எடுத்திருந்தா என்ன பிறவி எடுத்திருப்பேன்? யார்கிட்ட? உங்ககிட்டயே கேளுங்க. என்ன பிறவி எடுத்திருப்பேன்? நிலாவை பார்த்து கேளுங்க. நிலாவே, நீ என்னை பார்த்துருப்ப ஜென்மமா, நீ நினைவு வச்சுருக்கலாம். என்ன பண்ண நீ? இது மாதிரிலாம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் பைத்தியமாயிரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் போன ஜென்மத்தில் ராஜாவாயிட்டேன்னு ஏந்து வருவீங்க. அம்மா யாரை பார்த்தாலும் வட்டகம் பண்ண மாட்டேன்றே நான் சென்ஸுன்னுவீங்க. ஏன் போன ஜென்மத்து அது சந்திரமுகி நின்று மாறி அது மாதிரி மாறாமல் இருப்பீங்கன்னா முயற்சி பண்ணலாம். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஆனால் கம்பெனி நீங்கள் உங்கள் பேச்சு கேட்டு தான் நான் வந்து நிலா கிட்ட பேசினேன். நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேயை ஓட்டுவேன், நீயும் ஓட்டுருவேன். எனக்கு தெரியாது. பேயை மட்டும் ஓட்டி கொடுக்கறதால அது சாமர்த்தியம் வந்து தான். பிறவி எவ்வளோ எடுத்தா என்ன? என்னுடைய கேள்வி அதான். பிறவி எவ்வளோ எடுத்தா என்ன? பிரச்சனை புரிஞ்சிச்சா உங்களுக்கு? தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்ககிட்ட இருக்குதா? இதான் என்னுடைய கேள்வி. என்ன உரிமை உங்களுக்கு இல்லை? சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. ஒரு நாய்கிட்ட போய் நாய்க்கறி போட்டால் என்ன பண்ணோம்? நாய்க்கறியை போட்டேன். நாய்க்கு என்ன பண்ணோம்? பச்சை கறியை போட்டால் சாப்பிடாது, சமைச்ச கறி அந்த தான் சாப்பிடும். ஏன்னா நாயோட வாசனை அதுக்கு தெரியும். இது நம்ம கறி தான், நம்மளது ஃப்ரெஷ்ஷுன்னு அதுக்கு தெரியும். நீங்கள் மாட்டுக்கு போய் தயிர் வச்சா என்ன பண்ணாது? சாப்பிடாது. எப்படி தெரிஞ்சுது அதுக்கு? என்ன புரியுது அதுக்கு? அது இதுன்னு புரியுது. ஆனால் அது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா புரியாது. டிஸ்டர்ப் பண்ணிட்டா கேக்காவோ பிஸ்கெட்டாவோ பாலாவோ, அது பால் பிக்ஸ்டு மற்ற பொருள் கொடுத்தா தெரியாது அதுக்கு. தயிர் பால் தான் டைரெக்டாக சாப்பிடாது. ஆனால் மிக்ஸ்டுன்னா சாப்பிட்ரும். பாதுஷா கொடுத்தா சாப்பிடும். நெய் ஊற்றிருப்பாங்களா இல்லையா? சாப்பிடும். அதுக்கு என்ன தெரில, ஸ்வீட் போட்ட உடனே வேறு ஏதோ மிக்ஸ் பண்ண உடனே தெரில. அப்போது சில விஷயம் அப்போ அது அதோட ஒத்திசைவு பண்ணிட்டு இருக்குது. ஆனால் நீ மனுஷனை சாவடிப்ப. ஒரு மனுஷன் சொல்லுவான், உன்னோட மனுஷனை யாரை சாவடிக்க போனேன்? நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு துப்பாக்கி வச்சுன்னு சுட போனேன். யார? ஏய் நீ யாரு? அவன் யாரு? இது யாருக்கு மட்டும்தான் சாத்தியம்? மற்ற விலங்குகளுக்கு சாத்தியமே இல்லை. அவன் முட்டாளாகிறான், அவன் அறிவாளியாகிறான், அதெல்லாம் விட்டு சாவச்சிட்டு போய் யாரை போய் அறிவாளியாக போகிற? செத்துட்ட பேருக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முடியாமல் சாவச்சிட்டு போய் எனக்கு ஏதோ கமெண்ட் எதுவும்லாம் சாவடித்து முடிப்பேன்னா நான் ஒத்து ஆளுங்களை செட்டப் பண்ணி அங்கங்கே வச்சு கமெண்ட் எதுவும்லாம் பார்த்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்க போட்டிருக்கோன்னு அது மாதிரி பயமுறுத்த முடியும். தெரியுமா? பண்ண முடியும். வாழ முடியும். அது மாதிரிலாம் அடுத்தவங்களை அழிச்சு வாழலாம். இந்த மனுஷன் அந்த மாதிரி மடையம் இல்லை. ஏன்? அவசியம் இல்லை. உன் மரணத்தில் என் வாழ்க்கை இல்லை. உன்னுடைய உணவு எனது இல்லை. உன் வயிற்றில் என் சாப்பாடு இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லாமே எனக்கு இடம் பெருசு, விசாலமானது. எங்கே தத்தினாலும் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு வாழ முடியும். யாரால? வாழ தெரிஞ்சனால. உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதில் நீ சரியானதை தேர்ந்தெடு. சரியானதுன்னா நீங்கள் இப்போ தான் சரியில்லைன்னா உனக்கு சரியானது, உனக்கு பிடிச்சது, உனக்கு தேவையானது தான் உனக்கு சரியானது. உனக்கு தேவையானதெல்லாம் செய். நீ திருடனாரு முள்ளிமாறையாரு, திருடுத்து உனக்கு புரியுதுன்னா திருடு தொழிலை சரியாக செஞ்சானா பிரிவு இல்லை. பா சரியாக திருட்டண்டா அப்படின்னு நிறைவாயிடுவேன். என்னடா அவன் தலையை தப்பித்தான். அதில் எப்படி இருக்கணும்? அவன் நிறைவாக இருக்கணும். அப்போ எல்லா செயலையும் எப்படி தான் செய்யணும்? அப்போ எல்லாம் செய்யணும். நிறைவேச்சனை என்ன உட்கார வச்சு மரியாதை பேசினா எப்படி பேசுவேன்? நிறைவே பேசுவேன், மரியாதையாக பேசுவேன். நீங்கள் மரியாதையாக பேசுங்க. எப்படிங்க? இல்லைங்க உங்கள் அழகான சூத்து, மரியாதையான சூத்து நல்லா இருக்குதுங்க அப்படியே சொல்லுவாங்க. இல்லை சூத்துன்னு கூட சொல்லாது, அது மரியாதைன்னு வார்த்தை இல்லை. புட்டோம், பட்டஸ் இல்லைங்க. அந்த தம்புரானா அது உனக்கு புரியுமா? இப்போ நான் ரொம்ப மரியாதையாக பேசினா உனக்கு புரிய நினைக்கிறேன். உன் தம்புரா நல்லா இருக்குது, வீணை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் என்ன புரியும் உனக்கு? பூசணிக்காய் எப்படி இருக்குது, உனக்கு எப்படி பூசணிக்காய் நல்லா வச்சுக்கிறியா அப்படின்னா தெரியும். ஆப்பிள் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, தர்பூசணி இருக்குது, பல டைப் இருக்குது. இப்போ எது இந்த மாதிரி மோசமான ஆள்? அதனால தான் நீங்களும் மோசமாக பேசுகிறீங்க. மோசமாக பேசுனா நீங்கள் மோசமாக பேசுகிறீங்களா? இல்லைன்னா பேசவே மாட்டீங்களா? நாகரிகமானவன் ஏன்னுவான், அப்படி தானே? ஒரு சராசரி மனுஷன் பண்ணுவான், அவ்வளோதானே? அவனுடைய ஏய் தான் இவனுக்கு என்ன ஆகிருக்குது? அம்மா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவனுக்கு அங்கே பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை கோபத்துக்காக என்ன பண்ணுறது? தள்ளுறோம். திரும்பவும் சொல்கிறேன், பிரிவிரிதா இல்லையா? தெரியாதுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? தெரியாது. ஆனால் நான் பிரிவு எடுக்கலாமான்றது என் கையில் இருக்குது. பிரிவி அங்கெல்லாம் இருக்குது. எது வரைக்கும்? எனக்கு பிரிவிரிதா இல்லையா? பா உங்களுக்கு பிரிவிரிதா இல்லையா? தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. நாங்கள் நீ அண்ணா தேர்ந்தெடுத்துட்டா என்ன சொல்லுங்க? இல்லைன்னே சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன இருக்குது அந்த ரைட்ஸு? எனக்கு பிறவி இல்லை யார் சொல்லணும்? அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சினீங்கன்னா புரியுதா? தெரிலனா தெரியாது, முடிவுக்கு வந்தீங்கன்னா இல்லை, மீண்டும் பிறவி எடுக்க போகிறேன்னா வரணும். ஏன் இன்னும் நான் சரியாக வாழ்ந்து முடிக்கல, கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல, முட்டாள்தனமாக என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், அடுத்த பிரிவில் என்ன பண்ண மாட்டேன். டோன்ட் மிஸ் இட். இங்கே என்ன நான் விட்டனோ அது தெரியும். ஆமாம், கேம்லிங்கில் போய் மாட்டிக்க போகிறீங்க, அது சொல்ல நான். சூதாட்டம் இல்லை, வாழ்க்கை ஒரு சூதாட்டம்னு உமர் கய்யாம் சொல்கிறான். நான் சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு சூதாட்டம் இல்லை, புனிதம். சூதாட்டம்லாம் இது கிடையாது. நீங்கள் அதை சூதாட்டமாக மாற்றினதுக்கு காரணம் தேர்ந்தெடுத்தல் உரிமை உங்கள் கையில் வச்சில்லை. நீங்கள் நினச்ச காடு வரும், நினச்சபடி வாழ முடியும், அவ்வளோ தகுதியோடு இருக்கிறீங்க. புரியுதா? சீட்டுக்கட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 13 காடு இருக்குதுல்ல, நீங்கள் வச்சுங்கிறீங்களே ரம்மிக்கு, யாருக்கெல்லாம் ரம்மி ஆட தெரியா? யாரெல்லாம் வின் பண்ணுவா? எதனால்? வச்சுருக்கிற வாய்ப்பு தான். ட்ரிபிள் எஸ்க்கு ஒன்று வச்சுட்டு இருப்பான், அந்த கார்டு வந்து ரம்மி வரும்னு வச்சுக்கிறானே, எப்போ வரும் அந்த கார்டு? யார் தான் வச்சுக்கிறது? ட்ரிபிள் எட்டில் வச்சுக்கிற ஜாக்கி எதுன்னு வந்து இந்த 10J கியூ வருமா இல்லை கே கியூ வருமா? இது எங்கே போயிடுச்சு? எங்கே இப்போ 19 வச்சுன்னு காத்துக்கிறேன், 8 கார்டு கீழே போட்டானுங்க. எப்படா திக் பண்ணுவேன்? பண்ணவே மாட்டேன். கார்டு வச்சுக்கிற ஸ்டைல் வச்சு என்ன பண்ணிடலாம்? ஒரு சீட் ஆட்டத்தை புரிஞ்சிக்க முடியும் மாதிரி தான் வாழ்க்கையும் புரிஞ்சிக்க முடியும். இங்கே வச்சுட்டு அங்கே என்ன கிடைக்காது. தேர்ந்தெடுத்தல் உரிமையை விட்டேன்னா இப்போ காடாடுறதுக்கு மறைக்கப்பட்டதாகவே தெரியுது. ஆனால் புட்சல்தனத்தினால இருக்கிறது 52 54 காடு தான். அந்த கருமம் தான் சுற்றி சுற்றி வரணும். கீழே ஒரு காடம், வெயில் கையில் வச்சுங்கிற காடையும் பார்த்தா தெரியாது. இவன் தான் கருமமே கண்ணாயினார்னு இருப்பான். அக்கம் பக்கம் பாருடா, அக்கம் பக்கம்னா அத்தம் சீட்டை பார்க்கக்கூடாது, கீழே ஒரு சீட்லேயே கணக்கு இருக்குது. அப்படி தானே? ஒருத்தர் டபுள்ஸ் வச்சுருந்தா தான் போடுவாங்க. இதெல்லாம் புரியணும் உனக்கு. இல்லை என்ன பண்ண மாட்டாங்க அவங்க, அதை போட மாட்டாங்க. சில பேர் டபுள்ஸ் ஒன்றே போடுவாங்க. அப்போனாச்சும் உஷார் ஆகணும்ல. இந்த மாதிரி பைத்தியங்களை கூட விளையாண்டு இருப்பீங்க, உஷாராக இருங்க. யாருன்னா பைத்தியம் பண்ண போகிறாங்களா, நம்ம வின் பண்ணலாமான்னு காத்தவங்களாம் இருப்பான். போட்டுருவானான்ட்டு. என் கார்டு இவங்கள மாட்டேங்குது, அதனால் வச்ச மாதிரி வரப்பா பண்ணி தானே வச்சான்ட்டு. உங்கள் வாழ்க்கை உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் போகல. கடவுள் உனக்கு ஒன்று என்ன பண்ணல, கணக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் கிடையாது. ஃபுல் ரைட் அண்ட் ராயல் உங்களுக்கு தான். சுதந்திரம்னா கடவுள் கொடுத்த விட சுதந்திரம் உனக்கு வேறு யாரும். இந்த உலகத்தையே அழிச்சிட்டு கூட நீங்கள் ஒரு 2 நைட்ரஜன் பாம்பு போட்டால் நம்ம காணாமல் போய்ட்டோம். பயந்துனுங்கன்னு இப்போ எப்போ எவனா அணுகுண்டு வச்சு மொத்த டீசல் எரிஞ்சிச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்? இப்போது இவங்க போய் ஒரு 5000 பேர் இறங்குறானுங்க, இறங்கி எல்லாத்தையும் இறங்கிட்டானுங்க. அவன் கோவப்பட்டு அவன் இறங்கிட்டான். அவன் ஏதோ ஒரு பாம்பு வச்சு இந்த உள்ளே வந்து போட்டு விட்டான்னு வச்சுக்கோ, அந்த யூனிட்டே இல்லாமல் ஆகிட்டா. நம்ம எங்கே போவோம் டீசலுக்கு? அதுதான் தள்ளின்னு அந்த பழைய தான் நட்ராஜா தெரியாது. உஷாராக இருங்க, அது உலகம் மாரி ஆகக்கூடாதுன்ட்டு. நம்ம இப்போ கடவுள்கிட்ட போய் பண்ணுறோன்னுட்டே, கடவுளே நமக்கு என்ன தான் தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்தாலும் அவனுங்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்துட்டுக்கிறியப்பா. நம்ம கொடுத்த மாதிரி அவனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? அப்போ தேர்ந்தெடுக்கிற உரிமை இது இல்லை, தப்புன்னு முன்னாடி தெரியுது இல்லை, அப்போ பேசணுமா இல்லையா? இல்லைன்னா தண்டனை உண்டு. நான் இங்கே வந்து பேசலைன்னா, நான் உங்களுக்கு சொல்லலைன்னா எனக்கு தண்டனை உண்டு. ஏன்? ஒருத்தனுக்கு புரிய வச்சதே எதுக்கு தான்? உணர்த்துறதுக்கு தான். கவனமாக இருக்கும். அப்போ எங்களை மட்டும் ரகசியன்ற நீ மட்டும் வந்து பேசுகிறேன்னா, நான் என் ரகசியத்தை பேசிக்கிறேன். இங்கே வந்து உட்காந்துன்னு இப்படி பண்ணுங்க அப்படின்னு ரகசியத்தை பேசுகிறேன். என்னை புரிஞ்ச உபதேசம் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆள் இவ்வளோ பேசுகிறான், அந்த ஆள் பண்ணல. அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டலாம் என்ன பண்ணா, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கொண்டாட்டமாக இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.